وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. ஜூம் இணையதளம் வழியாக மாதந்தோறும் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளுக்கு உங்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு தமிழர் நல்வாழ்வு பேரவையின் தலைவர் சகோதரர் மைதீன் ஷா அவர்களை கேட்டுக்கொண்டு, முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை இறைவனுடைய வசனத்தை ஓதி ஆரம்பித்து வைத்திருப்பதற்காக நம்முடைய அன்பு சகோதரர் ஹாஃபில் ஹுதைஃபா ஷரஃபுத்தீன் அவர்களை அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لله ما في السماوات وما في الأرض، وإن تبدوا ما في أنفسكم أو تخفوه يحاسبكم به الله، فيغفر لمن يشاء ويعذب من يشاء، والله على كل شيء قدير. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله، وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. لا يكلف الله نفسا إلا وسعها، لها ما كسبت وعليها ما اكتسبت. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا، ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا، ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به، واعف عنا واغفر لنا وارحمنا، أنت مولانا فانصرنا على القوم الكافرين. جزاك الله خيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ஹுதைஃபா அவர்களுக்கு. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றுமாறு தமிழர் நல்வாழ்வு பேரவையின் ஊடக செயலாளர் அன்பு சகோதரர் அப்துல் காதர் பாஷா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத். தமிழர் நல்வாழ்வு பேரவை நடத்தும் இந்த ஜூம் இணையவழி சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் என் அன்பு சொந்தங்களே, என் அழகிய உறவுகளே, இன்னும் இந்த நிகழ்ச்சியில் இணைய இருக்கும் என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக கிராத் என்னும் இறைவசனம் வாசித்த பேரவையின் மார்க்க செயலாளர் மௌலவி ஷர்ஃபுதீன் உமரி அவர்களின் புதல்வனும் எங்களுடைய பிரியமான ஹாஃபில் ஹுதைஃபா ஷர்ஃபுதீன்
அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தனக்கென தனித்தன்மையிலே ஒருங்கிணைக்கும் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் சகோதரர் அபுபக்கர் சித்திக் அவர்களே, தலைமை எவ்வழியோ அவ்வழியில் பேரவையை வழிநடத்தி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தலைமை உரையாற்ற இருக்கும் எங்களது பாசமிகு தலைவர் சகோதரர் மைதீன் ஷா அவர்களே, அயலகத்தில் பல வேலைகள் இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்புரையாற்ற இருக்கும் தமுமுகவின் விழி அமைப்பின் மாநில பொருளாளர் மற்றும் ரியல் எஸ்டேட் துபாய் நாட்டில் செய்து கொண்டிருக்கும் எங்களது சகோதரர் முபாரக் அலிகான் MBA அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கும் பேரவையின் மக்கள் தொடர்பு செயலாளர் சகோதரர் ஆசாத் அலி அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் இன்னும் இணைய இருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளையும் வருக வருக என வரவேற்று, மேலும் இந்த வாய்ப்பு அளித்த இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி பாராட்டி உரைக்கு திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா அப்துல் காதர் பாஷாபாய் அவர்களுக்கு. அதனைத் தொடர்ந்து தலைமை உரையாற்றுவதற்காக தமிழர் நல்வாழ்வு பேரவையின் தலைவர் அன்பு சகோதரர் மைதீன் ஷா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லாஹ் இன்னல் இன்சான லஃபீ குஸூர் இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர். ஸதகல்லாஹுல் அலீம். அகிலத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக எனது இந்த தலைமை உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தமிழர் நல்வாழ்வு பேரவை கத்தர் மண்டலத்தின் சார்பாக மாதம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் இங்கு ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதனுடைய நோக்கம் நமக்கிடையே இருக்கக்கூடிய செயல்கள் அல்லாஹுவை நெருங்குவதற்கான நம்முடைய செயல்களை சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலேயே இந்த இப்படிப்பட்ட சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நமக்கு ஞாபகமூட்டப்படுகின்றன. இதன் மூலமாக நாம் ஒருவருக்கொருவர் நம்முடைய அல்லாஹுவை நெருங்கக்கூடிய நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காகவும் இந்த நிகழ்ச்சியை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும் இத்தகைய சிறப்பு பேச்சாளர்களை, சிறப்பு அறிஞர்களை, மார்க்க அறிஞர்களை மற்றும் வல்லுநர்களை, சமுதாய நோக்கம் கொண்ட அனைத்து உயர்ந்த சொற்பொழிவாளர்களையும் அழைத்து நாம் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு காலம், கரைந்து போகும் காலம். அல்லாஹ் கூறுகின்றான், காலம் நானாகவே இருக்கின்றேன், ஆகவே காலத்தை திட்டாதீர்கள் என்று. காலம் என்பது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து அதை தான் நாடியவாறு எவ்வாறு ஒவ்வொரு அமைப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றானோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை நிர்ணயம் செய்திருக்கின்றான். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு அணுவும் நிலையானது அல்ல அல்லாஹுவை தவிர. அல்லாஹு மட்டுமே காலத்தால் அழியாதவனாக, நிலையானவனாக, நிறைவு பெற்றவனாக, நிறைந்தவனாக, முழுமையானவனாக இருக்கின்றான். மற்ற அனைத்துமே அழியக்கூடியதாக, குறைவுள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு எடுத்துக்கொண்ட இந்த கரைந்து போகும் காலம் என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, உலகத்தினுடைய அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து பொருள்களும் அழிந்து போடக்கூடியது. அந்த அழியக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நாளை எவ்வாறு மீட்டப்படுகிறது என்பதை அல்லாஹுவே அறிவான். ஆனால் மனிதனை அல்லாஹ் படைத்து இந்த உலகத்திற்கு தன்னுடைய பிரதிநிதியாக, தன்னுடைய தூதுவனாக இந்த உலகத்தை செம்மைப்படுத்துவதற்காக
இந்த உலகம் அமைதியாக வாழ்வதற்காக இந்த மனிதனை தன்னுடைய பிரதிநிதியாக கலீஃபாவாக தேர்ந்தெடுத்து இந்த பூமியில் அனுப்பியிருக்கின்றான். அந்த மனிதனுக்கு அன்றைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அன்று சொர்க்கத்தில் இருந்த ஒரு நிகழ்ச்சியை தன்னுடைய தவறுக்காக அல்லாஹு தாலா இந்த பூமியில் இறக்கி, நீங்கள் சிறிது காலம் இந்த பூமியில் தங்கிவிடுங்கள், உங்களுக்கான வழிகாட்டுதல் என்னிடமிருந்து வரும், அதனை நீங்கள் யாரெல்லாம் பின்பற்றி தேர்ச்சி பெறுகிறீர்களோ அவர்களுக்கு நிலையான சொர்க்கம் இருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு அந்த ஆதம் ஹவ்வா இரண்டு பேர்களையும் இந்த பூமியில் அனுப்பியிருக்கின்றார். அதனுடைய அடிப்படையிலேயே இன்றைக்கு நாம் லட்சக்கணக்கான இறை தூதர்களை ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தகுந்தவாறு இந்த பூமியிலேயே மனிதனை தூதுவர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தன்னுடைய வழிகாட்டுதலை இறை வேதங்கள் மூலமாக, செய்திகள் மூலமாக, அறிவுறுத்தலின் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு வெற்றி பெறுவதற்காக தன்னுடைய வழிகாட்டுதலை ஒவ்வொரு காலகட்டங்களும் இறக்கி இறுதியாக எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக மக்களுக்கெல்லாம், உலக மனிதர்களுக்கெல்லாம், இந்த அனைத்து பொருள்களுக்கும் இறுதி தூதுவராக, இறைவனுடைய இறுதி தூதுவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி இந்த உலகம் முடிவுறக்கூடிய காலத்தையும் அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அறிவித்து வைத்து விட்டார். இதற்கு பிறகு உங்களுக்கு வழிகாட்டுதல் என்பது கிடையாது, இதற்கு அப்புறம் மறுமை என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு கரைந்து போகும் காலம் என்பது நம்முடைய வாழ்நாளினுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய மரணத்தை நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதி வாழ்க்கையினுடைய அடிப்படையை நோக்கியதாக இருக்கிறது. ஆகவே மனிதன் எதை நோக்க வேண்டும் என்பதை மறந்தவனாக, எது உறுதியானது, எது நிலையானது, கரைந்து போன காலத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை பற்றிய எந்த ஒரு சிந்தனையும் அல்லாமல் அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஞாபகமூட்டும் மூலமாகவே இந்த கரைந்து போகும் காலம் என்ற ஒரு தலைப்பை நாம் கொடுத்து இன்றைக்கு அறிஞர் பெருமக்களை பேச அழைத்திருக்கின்றோம். அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக ஆல இம்ரானில், நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அவர்கள் எத்தகையோர் என்றால், நின்ற நிலையிலும் இருப்பிலும் தங்கள் விழாப்புறங்களிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைத்து வானங்கள் பூமியை பற்றிய சிந்தித்து, எங்கள் இரட்சகனே, நீ இவற்றை வீணுக்காக படைக்கவில்லை, நீ மிக தூயவன், நரக நெருப்பின் வேதனை விட்டும் எங்களை நீ இரட்சிப்பாயாக என்று கூறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இவர்களை பார்த்துதான் அல்லாஹ் சொல்றான் அறிவுடையவர்கள். அறிவுடையவர்கள் யார் என்று சொன்னால், நாளை மறுமையில் நாம் எவ்வளவு வெற்றி பெற முடியும், நம்மை இறைவன் படைத்த நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து செயல்படுவது மட்டுமே அறிவுடையவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆகவே இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் காலத்தை நாம் எவ்வாறு கழிக்கின்றோம், காலத்தை நாம் ஒரு டைம் பாஸாக, அதாவது இன்றைக்கு இளைய சமுதாயம் தன்னுடைய காலத்தை ஒரு சர்வ சாதனமாக டைம் பாசிங் என்ற அடிப்படையிலும் சமூக வலைதளங்களிலும் அன்றாட பொழுதுபோக்குகளிலும் தன்னுடைய காலத்தை விரயம் செய்து கொண்டு இன்றைக்கு மிகப்பெரிய அழிவை நோக்கி இன்றைக்கு இளைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது என்ற ஒரு நிலையிலிருந்து நாம் அவர்களை விடுவிப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு என்னுடைய தலைமை உரை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா தலைவர் அவர்களுக்கு. அடுத்தபடியாக சிறப்பு பேச்சாளரை அழைப்பதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை இதன் தொடர்பாக நான் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுக்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுதில்லிஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும்
வழிகாட்டுதலில் சிறந்தது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் கிருபையும் மன்னிப்பும் அகிலத்தின் அருட்கொடையா மன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக முஸ்லிம்களான நம் அனைவரின் மீதும் உரித்தாட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, இந்த விடுமுறை நாட்களிலும் கூட நாம் அல்லாஹ்வுடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இன்று இணைய வழியாக இணைந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைய தலைப்பின் சார்ந்தே சில விஷயங்களை நான் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். கால சுழற்சி எப்படி இருக்குன்னு சொன்னால், காலம் சுழற்சி மிக விரைவாக நம்மை விட்டு சென்று கொண்டே இருக்கிறது. நம்மை விட்டு இந்த காலம் மிக விரைவாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது, ஒரு வாரத்திற்கு 7 நாள், மாதத்திற்கு 30 நாள், எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த காலம் நம்மை விட்டு எவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கால சுழற்சி என்பது இப்போதுள்ள சூழலிலே, சற்று முன்னாடி பார்த்திருப்போம், இரவு கூட இருக்கும், பகல் கம்மியா இருக்கும். இப்ப பகல் கூட இருக்கு, இரவு கம்மியா இருக்கு. இப்படி கால சூழல்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கால சூழலின் அடிப்படையில மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான், எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், மனிதர்கள், முக்கியமாக முஸ்லிம்கள், தங்களுடைய வாழ்க்கையை மிக மோசமான நிலையிலே கழித்துக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கின்றோம். அதாவது நல்லடியார்களை தவிர, நல்லடியார்கள் ரொம்ப சொற்பமாகவே இருக்கிறாங்க. ஆனால் மிக அதிகமாக நாம் இளைஞர்களை, பெரியவர்களை பார்க்க முடிகிறது. அந்த காலங்களை வீண் விரயம் செய்வதாகவும், அல்லாஹுடைய மார்க்க விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அந்த நிலையிலிருந்து தவறக்கூடிய மனிதர்களை நாம் கண் முன்னே பார்த்து கொண்டிருக்கணும். இப்போது அந்த காலகட்டம் அப்படித்தான் இருக்கின்றது. அதே போல மரணங்கள், திடீர் மரணங்கள் ஏற்படுகிறது. ஒவ்வொரு மரணத்திற்கு வயதே கிடையாது. மரணம் என்பது 35 வயசுல வருது, 40 வயசு வருது. மரணம் என்பதற்கு அந்த வயதே கிடையாது. அப்பேற்பட்ட காலமாக இருக்கின்றது. அப்போ அவன் நாளைக்கு மறுமை கூடிய விஷயங்களை செய்து கொள்வதற்கு அவனுக்கு காலம் மிக குறைவாக இருக்கிறது. அந்த கொடுக்கின்ற காலம், இன்னைக்கு நான் என்னுடைய அமல்கள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் நாளை மறுமையிலே வெற்றி தோல்வி இருக்கின்றது. மரணம் என்பது, சமீபத்தில் என்னுடைய உறவுல ஒரு மரணம் ஏற்பட்டது. ஒரு ஜனாசாவை அடக்கி விட்டு வந்து அடுத்த நாள் அவர் குளத்திலே குளிக்க போகும் பொழுது 38 வயசு, அவர் குளத்துக்குள்ளே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். அப்போ இந்த மாதிரியான மரணங்கள், திடீர் மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள், முஸ்லிம்கள் எப்படி வாழ்கிறார், இந்த காலத்தை எப்படி கழிக்கிறார்கள்? அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரியான சமூக வலைதளங்களிலே அவங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறாங்களே தவிர, மார்க்க விஷயங்களுக்கு அவர்கள் என்றைக்குமே முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. மார்க்க விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை ரொம்ப அசால்ட்டாக, பொடும்போக்காக இந்த காலகட்டத்திலே நாம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இப்போ நான்லாம் நினைச்சிருக்கிறேன், இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் ஏன் தண்டிக்க மாட்டான், அப்படியே விட்டுறானே அவர்களுக்கு? ஏன்னா அவர்களுக்கு வசதி வாய்ப்பையும் கொடுக்குறான், எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறான், ஏன் தண்டிக்க மாட்டான்? அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் தன் திருமறையை சொல்லுகிறான், நன்மையை அடைய மக்கள் எப்படி அவசரப்படுவது போன்று மக்களுக்கு தீங்கிழைக்க அல்லாஹ் அவசரப்பட்டால் அதற்குள் நிச்சயமாக அவர்களுடைய காலம் முடிஞ்சே போயிருக்கும். எனினும் நம் சந்திப்பை சிறிதும் நம்பாதவர்களை அவர்களுடைய வழிகேட்டிலேயே தத்தெறிந்து அலைமாறு சிறிது காலம் இம்மையில் நாம் விட்டு வைக்கின்றோம். அல்லாஹ் என்ன சொன்னா, கொஞ்ச காலம் அவர்களை அவர்களுடைய வழியிலே அல்லாஹ் விட்டு வைப்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், ஃபதர்ஹும் ஃபீ கம்ரத்திஹிம் ஹத்தாஹீன். எனவே அவர்களை ஒரு காலம் வரும் வரை தம் அறியாமையிலே ஆழ்ந்திருக்க விட்டுவிடும். அப்போ இந்த மாதிரியான நபர்களை அல்லாஹ் அந்த சிறிது காலம் வரை அவர்களுடைய அறியாமையிலேயே அல்லாஹ் விட்டு வைத்திருக்கின்றான். அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், நாம் யஹ்சபூன அன்னமா நுமித்துஹும் பிஹி மிம்மாலி வபனீன். அவர்களுக்கு நாம் செல்வத்தையும் சந்ததிகளையும் அதிகமாக கொடுத்திருப்பது பற்றி அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள்? தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், நுசாரி ஊலஹும்
ஃபில் கைராத்தி பல்லா யஷ்ஊரூன், அவர்களுக்கு நன்மைகளில் நாம் விரைந்து வழங்குகிறோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? அவ்வாறு அல்ல என்று சொல்லிவிட்டு இதை உணர்வதில்லை அவர்கள் மனிதர்கள். அல்லாஹ் மனிதர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு செல்வமும் சந்ததிகளும் அதிகமாக வளர்ந்திருப்பது அவர்களுக்கு அல்லாஹ் நன்மையை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்றாங்க, நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை என்று சொல்லிட்டு அதை தொடர்ந்து யாருக்கெல்லாம் அந்த நன்மை அடையும், இறை வசனம் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ்க்கு இணை வைக்காத இருப்பவர்கள், அல்லாஹ்விடம் திரும்பி செல்லக்கூடியவர்கள், இப்படியாப்பட்டவர்களைத்தான் அந்த வசனத்துக்கு பொருத்தமானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ மனிதர்கள், நாம் இளைஞர்களை பார்க்கிறோம். இளைஞர்கள் இப்போ நைட் ஷிஃப்ட் டியூட்டிக்கு போயிட்டு வர்றாங்க. நைட் ஷிஃப்ட் டியூட்டிக்கு போயிட்டு வந்து நைட் தூங்குறாங்க. காலையில இன்னைக்கு ஜும்மா தொழ முடியாமல் போகாமல் தூங்கி கொண்டிருக்காங்க. ஆனா மத்தியானம் அவருக்கு பசி எடுக்கும் போது போய் சாப்பிட்டு வர்றாங்க. ஆனா இதெல்லாம் செய்யறாங்க. தொழுகைக்கு போக முடியல. ஆனா இங்கே அரபு நாட்டுல நம்ம பார்க்கிறோம். ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. அவர்களுக்கு சொல்லும் பொழுதே இந்த வசனம் தான் நமக்கு ஞாபகம் வருது. இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி நான் என்னுடைய இந்த சிறிய உரையை முடிக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு மனிதருடைய உதாரணத்தை போன்றது, ஒரு நெருப்பு மூட்டக்கூடிய மனிதனை போன்ற உதாரணமாகும். அந்த மனிதர் என்ன செய்கிறார்? நெருப்பை மூட்டி கொண்டிருக்கிறார். அந்த நெருப்பை பார்த்து அந்த வெளிச்சத்தின் காரணமாக, அந்த நெருப்புடைய வெளிச்சத்தின் காரணமாக அந்த பூச்சிகள், விட்டில் பூச்சிகள் எல்லாமே அந்த நெருப்பிலே விழுவதற்கு முயற்சி செய்கிறது. அந்த நெருப்பு மூட்டக்கூடியவன் அந்த பூச்சிகளை காப்பாற்றுவதற்காக ஓரளவுக்கு முயற்சி செய்கிறான். அவனையும் மீறி அந்த நெருப்பிலே அந்த பூச்சிகள் போய் விழுந்து விடுகிறது. அதே போலுதான் உங்களை நான் நரகத்தின் நெருப்பின் பக்கம் விழுந்து விடாமல் உங்களுடைய இடுப்பு கச்சைகளை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய இடுப்பு அந்த பிடியையும் மீறி கொண்டு நீங்கள் நரகத்திற்கு விழுந்து விடுகிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால நாம் ஓரளவுக்கு நம்முடைய காலங்களை, நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான அந்த காலத்தை நாம் அல்லாஹுடைய வழியிலே செலவழித்து, அல்லாஹுடைய நற்கர்மங்களை பேணி நடந்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பேணி நடந்து நல்ல முஸ்லிம்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்துவிட்டு, இந்த காலத்தை பற்றி இன்னும் விரிவாக உங்களுக்கு சொல்வதற்காக நமது விழி அமைப்பின் மாநில பொருளாளர், துபாயிலே அமீரகத்திலே தொழில் செய்து கொண்டிருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் மிகப்பெரிய தொழிலை செய்து கொண்டிருக்கிற நமது அன்பிற்குரிய சகோதரர் முபாரக் அலி கான் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقد قال رسول الله صلى الله عليه وسلم: نعمتان مغبونا كثيرا فيهما كثيرا من الناس الصحة والفراغ. رواه البخاري. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் நம்முடைய இந்த ஓய்வு நேரத்தை எவ்வாறெல்லாம் கழித்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தை அல்லாஹ்வுக்கு பிரியமான அவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் அதை பேசுவதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறானே, அந்த ஒரு வல்லவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, ஏற்கனவே தலைவர் அவர்கள் பேசும்போதும், மைதன் ஷா பாய் அவர்கள் பேசும்போதும் சரி, அது சித்திக் பாய் அவர்கள் பேசும்போதும் சரி, காலத்தின் அவசியத்தை பற்றி ரத்தின சுருக்கமாக அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த சூரத்துல் அஸ்ர் என்கின்ற இந்த சூராவை பொறுத்தவரை இதனுடைய மொத்தமாக இதை பற்றி பேசணும்னு சொன்னா, அதாவது இந்த சூரா சொல்லக்கூடிய வல்லஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். வல்லஸ்ர்,
காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுசர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், இல்லல்லதீன ஆமனு அமிலு ஸாலிஹாத்தி வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ்ஸபர், 4 வகையாக மனிதர்களை தவிர என்று பிரிக்கிறான். யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து நற்செயல்களை செய்து, நம்ம தமிழ் சொல்லணும், நற்செயல்களை செய்து ஒருவருக்கொருவர் உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உபசரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தவிர என்பதாக முடிக்கிறான். இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு கூற்று, அவங்களுடைய ஒரு கூற்று ரொம்ப ஃபேமஸ். அவங்க சொல்லும் பொழுது இமாம் ஷாஃபி அவருடைய கருத்தாக அவங்க முன்வைக்கும் போது சொல்லுவாங்க, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் போதனையாக அல்லது நற்செய்தியாக, அதாவது சொல்வதற்கு மொத்த குரானையும் இறக்கியதற்கு பதிலாக இந்த ஒரு சுருக்கமான இந்த ஒரு சூறாவை நமக்கு போதுமானது, இதை இறக்கி இருந்தாலே அது போதுமானதா இருந்திருக்கும். ஏன்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த குரானினுடைய சாராம்சத்தையே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றதா இருந்தா இந்த சூறாவே இருக்கும் சொன்னான். அதிலும் குறிப்பாக இந்த காலத்தை பற்றி அல்லா தாலா இங்க இந்த வார்த்தை வல்லசர் அப்படின்ற சொல்லும் பொழுது இதனுடைய அர்த்தத்தை நாம பார்க்கும் பொழுது இது ஒரு ரொம்ப டீப்பான ஒரு மீனிங், ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்தை கொண்டிருக்கின்ற ஒரு வார்த்தை அது. சாதாரணமாக சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே தலைவர்கள் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இந்த மனித சமுதாயத்தை உருவாக்கி மனிதனை படைத்து இந்த பூமிக்கு அனுப்பி அவனை வெறுமனே விட்டுவிடவில்லை. அவனுக்கு நல்லுபதேசம் செய்வதற்காக, நல்லது கெட்டது, இந்த உலகத்தை பொறுத்தவரை நல்லதும் கெட்டதும் கஷ்டமும் நஷ்டமும் சுயம் துக்கமும் நலவும் எல்லாமாக, நோயும் சுகமும் என்பதாக எல்லாமே ஒரு மாதிரி, எல்லாம் ஒரு மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு உலகம். அந்த உலகத்தில் இருக்கும்போது, உலகத்தில் அனுப்பும் பொழுது இங்கு நல்லது கெட்டதை பிரித்து அறிவிப்பதற்காக மனிதனை இந்த உலகத்தில் அனுப்பும்போது கூடவே என்ன பண்ணான்னா அந்தந்த காலகட்டத்திற்கு தேவையான செய்திகளை அந்த மனிதர்களிலிருந்தே ஒரு நல்லவர்களை தேர்ந்தெடுத்து, ரசூல்மார்களை தேர்ந்தெடுத்து, தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த செய்திகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி கொண்டிருந்தான். அதன் வழியாக இறுதியாக வந்த செய்தி தான், இறுதி தூதர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தி தான் திருமறை குரான். திருமறை குரானை பொறுத்தவரை ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. நம்மை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கான ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கேட்லாக் மாதிரி சொல்லலாம். நம் மனிதனை உருவாக்கிய இந்த இறைவன் இந்த மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு உறவுகளை பேண வேண்டும், எதை பேண வேண்டும், எதை பேணக்கூடாது, எதை விட்டு தவிர்க்க வேண்டும், எதை அவன் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை நம்பிக்கை கொள்ள வேண்டும், எதை நம்பிக்கை கொள்ளக்கூடாது என்பதாக எல்லாவற்றையும் அவன் இந்த மனிதன், அதாவது காலை விழித்ததிலிருந்து இரவு உறங்கும் வரை, மனிதன் பிறந்ததிலிருந்து மனிதன் மரணிக்கும் வரை அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு கேட்டலாக இந்த மனிதனை உருவாக்கிய இறைவனால் கொடுத்த இந்த பொக்கிஷம் தான் இந்த திருமறை குரான். இந்த திருமறை குரானை நமக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் அது ஒரு கடமை இருக்கு. என்னன்னா, குரான் இறக்கப்பட்டது சும்மா வெறுமனே ஓதுவதற்காக மட்டுமல்ல. முதலில் இந்த மனிதனுக்காக குரான் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்று, அதை நாம் தினமும் ஓத வேண்டும். ஏன்? இறைவனுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதனை நாம் தினமும் ஓத வேண்டும். அதன் பிறகு அதனுடைய அர்த்தத்தை புரிய வேண்டும். சும்மா ஓதன மட்டும் போதாது, அதனை அர்த்தத்தை புரிய வேண்டும். அர்த்தத்தை புரிந்தால்தான் அதன்படி வாழ முடியும். அதன்படி மூன்றாவதாக அதனுடைய கடமை என்னன்னு சொன்னா, என்ன நாம் படித்தோமோ அதற்கு என்ன வழிகாட்டி இருக்கிறதோ அதன் வழிகாட்டுதலின்படி நாம் நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 4வது விஷயமாக இதை அடுத்தவர்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும். இந்த செய்தியை அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். ஸோ ஆக இந்த 4 கடமையை கொண்டது இந்த குரான். அந்த குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த மனிதனுக்கானது, இந்த மனிதன சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான தகவல். அப்ப அந்த மனிதன் எல்லா விஷயத்தையும் நாம் உள்வாங்கணும். அதையும் தாண்டி இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பான்னு சொன்னா, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் போது சாதாரணமாகவே சொல்லிட்டு போறதுக்கு பதிலாக அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக என்ன சொல்றான்னா, இந்த வார்த்தையை தன்னுடைய படைப்பினங்கள் மீது, படைப்பாளன் தனது படைப்பினங்கள் மீது, நாமெல்லாம் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும்.
இல்லையா? ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரை அவனுடைய படைப்பினங்கள் மீதும் ஒவ்வொரு படைப்பினங்கள் மீதும் வெவ்வேறு சமயத்தில் வந்து சத்தியம் செய்யறான். இப்ப இந்த சூறாவில் அல்லாஹ் தாலா வந்துட்டு சத்தியம் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வல் அஸ்ர், அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக என்பதாக அவன் சத்தியம் செய்யறான். அப்ப நம்ம ஒரு உணரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஏதோ ஒரு செய்தியை அல்லாஹ் தாலா சொல்ல வருகிறான், சத்தியமிட்டு சொல்றான்னா அதனுடைய உறுதிப்பாட்டை, அதனுடைய நம்பிக்கை, அதாவது அதனுடைய செய்தியுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்காக சொல்கிறேன். இந்த எவ்வளவு அதை அல்லாஹ் தாலா அதை உணர்த்துவதான் என்ன சொல்றான், சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறான். சத்தியமிட்டு சொல்லும் பொழுது அதனுடைய ஆழம், அந்த வார்த்தை பின்னால் வரக்கூடிய செய்திகளுடைய ஆழம் வந்து அதில் மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தான் அதை உணர்த்துவதற்காக அவன் சத்தியமிட்டு செய்கிறான். அப்ப அவ்வாறு பல சூறாக்கள்ல வந்து அல்லாஹ் தாலா வந்து தமது படைப்பின் சத்தமிட்டு சொல்லுவான். ஆனால் இந்த சூறாவில் பொறுத்த வரைக்கும் இந்த சிறிய சூறா, எளிமையான சூறா, எல்லாரும் மனப்பாடம் அறிந்த ஒரு சூறா, ஆனால் இதனுடைய அர்த்தத்தை நிச்சயமா நாம் விளங்கிட்டோம்னு சொன்னா உண்மையிலேயே வந்து நமக்கு வந்துட்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நிச்சயமா ஒரு பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும் சார்களே. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. சாதாரணமா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அசருங்கிற வார்த்தைக்கு வந்துட்டு காலத்தின் மீது சத்தியமாக என்கிறதாக ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுப்பாங்க. காலம் என்பதற்கு அரபியில நம்ம கிட்டத்தட்ட அரபு நாடுகள்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அரபியில வந்து காலத்துக்கு பல்வேறு வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதை நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு தஹர், அத்தஹருங்கிற ஒரு அத்தியாயமே இருக்கிறது. காலம், அதற்கும் காலம் தான் சொல்லுவாங்க. அத்தஹர்ன்னு சொன்னால் இன்ஃபினிட்டி காலம், அதாவது ஒரு நீண்ட நெடிய ஒரு காலம். அந்த நெடிய ஒரு காலத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க வந்து எதுனா தஹர்ன்னு சொல்லுவான். அதற்கு ஒரு முடிவு இல்லாத ஒரு காலம், மறுமையுடைய வாழ்க்கையை சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு வக்து அப்படின்னு சொல்லுவோம். வக்துனாலும் குறிப்பிட்ட காலம், அதாவது இந்த வக்து, அதாவது குறிப்பிட்ட இந்த டைம்ல அப்படிங்கறது சொல்றதுல வக்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகிப்போம். அதே மாதிரி வந்து காலத்தின், அதாவது நாட்கள்ல பல்வேறு விதமா பிரிச்சோம்னா, பல்வேறு வகை அதை வந்து டிவைட் பண்ணோம்னா, காலை துவங்கியதுல இருந்து ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் துவா, இஷ்ராக்கு, துவா, அதுக்கு பிறகு வந்துட்டு துஹரு, அதுக்கு பிறகு அசரு, மக்ரிபு, இஷா என்பதாக அப்படி இல்லையா அப்படியே போகும் இல்லையா? ஆக ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கும் ஒரு பெயரை வைத்திருக்கிறான். இதே மாதிரிதான் இந்த சூறாவில் குறிப்பிடக்கூடிய இந்த வசனம், இந்த சூரத்துல் அசர் என்கின்ற இந்த வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த வார்த்தையுடைய அர்த்தம், இந்த அசருங்கிற வார்த்தையை வந்து அது ஒரு நேரத்தை குறிப்பிடுது. முக்கியமா இந்த அசருடைய வார்த்தைக்கு நம்ம வந்துட்டு அரபியில வந்து அர்த்தத்தை எடுத்து பார்த்தோம்னா சார்களே, இது சொல்லக்கூடிய காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு டிஃபைன்டு சொல்லலாம், அதாவது ஒரு வரம்புக்கு உட்பட்டது, அதாவது ஒரு லிமிட்டட் டைம்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு இந்த டைம்ல இந்த டைமுக்குள்ள அப்படிங்கிற நேரம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, கரைந்து போகும் காலம். இதுக்கு அசருக்கு டிரான்ஸ்லேஷன்ல சொல்ல போனா ஒரு சரியான வார்த்தை கரைந்து போகும் காலம். அதாவது நம்ம விட்டு ஒன் பை ஒன், அதாவது கவுண்ட் டவுன் டைமர் சொல்லுவோம் இல்லையா, கவுண்ட் டவுன் டைமர். இப்போ 100ல இருந்து ஆரம்பிச்சு 100, 99, 98, 97 சொல்லி 0வில் வந்தா முடிவடைந்து விடும். அப்படிப்பட்ட நேரத்தை குறிப்பதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய, அந்த காலத்தை உபயோகப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த அசர் என்கிற வார்த்தை. இந்த அசருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? லிமிட்டட் டைம், அதாவது குறிப்பிட்ட நேரம். அது மட்டும் இல்லாம அது கரைந்து கொண்டிருக்கிற, அதாவது கவுண்ட் டவுன் டைமர். அதாவது நம்ம வந்து எக்ஸாமுக்குள்ள ஹாலில் உட்காந்தோன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது டைம் ஸ்டார்ட்ஸ், அப்படியே எக்ஸாம் ஹால் ஸ்டார்ட் ஆகும் வருன்னு சொல்லிட்டு ஒரு 2-2.5 மணி நேரம் சொல்லுவாங்க பாருங்க, டைம் முடிஞ்சிடும், அதுக்குள்ள முடிஞ்சிடும். அதே மாதிரியான ஒரு டைம் தான் இந்த டைம் பவுண்டர்னு வாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான டைம் தான் இந்த அசருங்கிற டைம். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தையும் பார்த்தா, இந்த அசருங்கிற வார்த்தைக்கு வந்து பார்க்கும்பொழுது இது நாளுடைய இறுதி பகுதி. ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுனா அந்த நாள் முடிகிற பகுதி வந்துட்டு அசருடைய நேரம். அதே மாதிரி பகலுடைய முடிவும் எங்க இருக்குன்னு கேட்டேன்னா இந்த அசருடைய நேரம் தான். அந்த அசருடைய நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரம் இருக்கும், ஷார்ட் டைம் தான். அது கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு முடிஞ்சிடும், அதோட சரி பகல் வந்து முடிய போகுது, அதாவது அந்த அன்னியோட நாள் முடிய போகுது. அன்றாடம் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து அல்லா தாலா சொல்றான். இதுவே அல்லா தாலாவுடைய மிகப்பெரிய அற்புதம். காலத்தை சோற்றுவதிலேயே மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், அவன் ஒரு அற்புதத்தை அன்றாடம் கொடுத்து கொண்டு இருக்கிறான். காலம் காலையில ஆரம்பிச்சு அன்னைக்கு டேட் முடியுது, மறுநாள் இன்னொரு காலம் கொடுக்கப்படுது, திரும்ப முடியுது, திரும்ப புதுப்பிக்கப்படுது. அப்ப இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம், இந்த முடிஞ்சிட்டு இருக்கிற காலத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க வந்து குறிப்பிடுறான். ஷார்ட்டா வந்து முடிய போற காலம், அதாவது இந்த பகலுடைய இறுதியுடைய, அதுவும் ஒரு முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்லும்போது அது ஒரு விளக்கமா சொல்லுவாங்க. மூன்றாவது விஷயத்தை பாத்தீங்கன்னா
இந்த இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்கனவே சொன்ன அந்த அசர் டைம்ங்கிறது, அசருடைய வஸ்தையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்துட்டு ரொம்ப ஒரு சலாத்துல் உஸ்தாத் என்னுவான், அதாவது மைய தொழுகை. இந்த மைய தொழுகை நீங்க பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூட அவங்க அல்லாஹ் தஆலா அறிவுறுத்துவான். அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டைம். அதனாலதான் அசல் தொழுகைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஜருக்கு அசருக்கு பிறகு நமக்கு வந்து பின் சுன்னத் கிடையாது. அது வந்து நினைவுக்கு அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறுவதற்கான நேரம். அதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தை வந்து நமக்கு இதாக்கி இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்துட்டு அந்த காலை மாலை திக்ர்களை அதிகமாக ஓதக்கூடிய நேரம் வந்து இந்த நேரம். ஸோ இதற்கு இன்னும் கொஞ்சம் அடுத்தபடியாக பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா நமக்கெல்லாம் நல்லா தெரியும், அரபிக் கிராமர்ல அசர்ன்னு சொன்னா அதுக்கு இன்னொரு வார்த்தை, இன்னொரு இது ஒன்று இருக்கு, அர்த்தம் ஒன்று இருக்கிறது. அசர் நம்ம வந்து ஈஸியா சொல்றதா இருந்தா அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து பிழிந்தான்னு அர்த்தம். ஜூஸ் பிழியறோம் பாருங்க, பிழிந்தான். அதாவது நம்ம வந்துட்டு அசீர்னா தெரியும், ஜூஸுக்கு வந்து நம்ம அரபிக்கில் நம்ம எல்லாருமே இந்த அரபுலத்தில் இருக்கிறதுனால வந்து ஈஸியா நமக்கு தெரியும். ஜூஸுக்கு என்னங்க அரபிக்ல அசீர்னு சொல்லுவாங்க இல்லையா? அசீர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஜூஸ். அதாவது ஒரு விஷயத்த வந்து நல்லா புழிஞ்சு, அதாவது துணியை புழிகிற மாதிரி துணியை புழிகிறதோ அல்லது வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பிழிந்து சக்கைகளை நீக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம். சரிங்களா? இத்தனையும் வந்து இதுக்கு இவ்வளோ ஒரு டீப்பான ஒரு அர்த்தத்தை எதுக்காக உலகத்தை விவரித்து சொன்னா, இதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மீது சத்தியமிட்டு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா அடுத்த ஒரு வசனத்தை சொல்கிறான். அந்த வசனத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். இன்ன அல் இன்சான், அதாவது சொல்லும்போது மனிதன், அதாவது இங்க வந்து மனிதர்கள் நாசுங்கிற வார்த்தையை குறிப்பிடல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் மனிதன், ஒவ்வொரு மனிதனையும் குறிப்பிட்டு அல் இன்சான், ஒவ்வொரு மனிதனும் நஷ்டத்தில் இருக்கிறான். இதுல வந்து நம்ம யாருமே விதிவிலக்காக நம்ம இதுல இருந்து ஓடிட முடியாது. ஒவ்வொரு மனிதனையும் குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நஷ்டத்தில் இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த நஷ்டம் என்கிறது எது? எந்த நஷ்டம்? இந்த உலக நஷ்டமா? இந்த உலகத்திலும் ஏற்படக்கூடிய நஷ்டம் தான், ஆகிரத்திலும் ஏற்படக்கூடிய நஷ்டம். அந்த இழப்பு ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறான். அப்ப இந்த மனுஷன் வந்துட்டு நஷ்டத்துல இருக்கிறான், கண்டிப்பா வந்து நஷ்டத்துல தான் இருக்கிறான் அப்படிங்கிற உறுதியை சொல்றதுக்காக தான் இன்னங்கிற வார்த்தை இந்த ல ஃபீ குஸ்ர், அதாவது இன்சான் அல் இன்சான் ஃபில் குஸ்ர் அப்படின்னாலே வந்துட்டு மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். அப்படியே சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை இன்னும் வந்து அதிகப்படுத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். இன்னங்கிற வார்த்தை வந்து நிச்சயமாக ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்றதுக்காக, அழுத்தமாக சொல்றதுக்காக வந்து அதை உபயோகக்கூடிய வார்த்தை இன்னங்கிற வார்த்தையும் இந்த லாங்கிற அந்த எழுத்து லஃபீ குஸ்ர், ஃபீ குஸ்ருக்கு பதிலாக வந்து லஃபீ குஸ்ர் என்பதாக இருக்கும். இந்த ரெண்டு இதற்கு பாருங்க, இன்ன ல என்கின்ற இவை வந்து அரபிக் கிராமரை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு விஷயத்தை தாக்கியது, அதாவது உறுதிப்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய அந்த எழுத்துக்கள் அவை. அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான் இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர், நஷ்டத்தில் இருக்கிறான். இதைதான் இதை ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணி முஃபஸ்ஸிரீன்கள் இதை விளக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை பற்றி பேசுகிறான். அடுத்த வசனத்துல வந்து சொல்லும்போது மனிதனை பற்றி பேசுகிறான். அப்ப இந்த அல் வஸ்ருங்கிற வார்த்தைக்கும் இந்த மனிதனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு என்பதாக சொல்லி அவர்கள் விளக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட நேரத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வந்து படைச்சது மட்டும் சும்மா விடல, அவனுக்கு வந்துட்டு ஆரம்ப டைம், ஸ்டார்டிங் டைம் சொன்னா அவன் வயிற்றில், அவனுடைய தாயுடைய வயிற்று கர்ப்ப அறையில் வந்து எப்போது அவனுடைய உயிர் ஊதப்படுதோ, எப்பொழுது உயிர் ஊதப்படுதோ அந்த நேரத்தில் துவங்குகின்ற அவனுடைய நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் முடியும். அப்போ அவனுடைய நேரம் அங்கிருந்து கவுண்டர் வந்து நம்ம வந்து வயசு வளரல, இங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த காலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. கவுண்ட் டைம் வந்து இந்த ஏற்கனவே சொன்ன இல்லையா, அந்த கவுண்ட் டவுன் டைமருங்கிற மாதிரி அவனுக்கு உதாரணத்துக்கு ஒரு மனிதனுடைய ஆயுள் ஒரு 60 காலம் அல்லது 70 வயதுன்னு சொன்னா வச்சுங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கரைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிற சவர்களே, அந்த கரைந்து கொண்டே வரக்கூடிய அந்த வயது அல்லது அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட காலம், அந்த காலத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், இந்த வார்த்தையை வந்துட்டு சத்தியமிட்டு சொல்றான். இந்த அல் அஸ்ருங்கிற வார்த்தையை சத்தியமிட்டு இங்க சொல்றான். எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, அந்த இறைவனுடைய மனிதனுடைய வயதுக்கும் அந்த அல் அஸ்ருங்கிற வார்த்தைக்கும். அடுத்தது சொன்னீங்க பாத்தீங்கன்னா, இந்த மனிதனுக்கு வந்து இந்த டைம் வந்து லிமிட்டட் டைம்னு சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் லிமிட்டட் டைம் மட்டும் இல்லை, அது வந்து கரைஞ்சிட்டே போகுது, கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை விட்டு நகர்ந்துட்டே போகுது, திரும்ப வரப்போறது இல்லை. ஆனால் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து கொடுத்துருக்கிற டைம் எப்படிப்பட்ட டைம் தெரியுமா? மனிதனுக்கு
அவன் கொடுத்துருக்கக்கூடிய அவனுக்கு வயது 40 இருந்தாலும் சரி, இல்லை 60 வருடமாக இருக்கட்டும், அல்லது 100 இருக்கட்டும், அல்லது 20 இருக்கட்டும், அல்லது 10 வருடமாக இருக்கட்டும், இந்த குறிப்பிட்ட நேரம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஜூஸ் மாதிரி புழிஞ்சு கொடுத்துருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதுல வேஸ்ட் பண்றதுக்கு எதுவுமே அங்க நேரம் இல்லை, எதுவுமே அங்க கொடுக்கப்படல. இந்த விஷயத்த நல்லா மைண்ட்ல இருக்கு. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப 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 முக்கியமானது. ஆக இந்த உலகத்தில் இந்த மனிதன் படைக்கப்பட்டது நோக்கம் ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்காகத்தானே தவிர வேற எந்த ஒரு நோக்கத்துக்காக அல்ல என்பதால் சொல்லியிருக்கான். அப்ப இந்த உலகத்துக்கு நாம் அனுப்பப்பட்டது நோக்கம் நாம் இந்த வாழ்க்கையில வெற்றி பெறணும். மறுமை வாழ்வில் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் தான் மறுமை வாழ்வில் வெற்றி பெற முடியும். அப்ப நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தை நாம் சரியாக உபயோகித்தால் வெற்றி அல்லது நிச்சயமான தோல்வி, நஷ்டம். சும்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் குறிப்பிட்டு சொன்னா இல்லையா, அதாவது இன்னல் இன்சான், ஒவ்வொரு மனிதனும் நஷ்டத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு சும்மா விட்டு விடல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நான்கு விதமான பண்புகளை சொல்றான். இந்த பண்புகள் யார் இடத்துல இருக்கிறதோ அவர்களை தவிர என்பதாக ஒரு கேட்டகரியை ஒதுக்குறான். அந்த கேட்டகரி யாருன்னு கேட்டீங்கன்னா, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். ஒன்று, அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஈமான் கொண்டு இருக்க வேண்டும். அது மட்டும் பத்தாது, அவர் ஈமான் எவ்வாறு கொள்ள சொன்னானோ அவர் அல்லாவையும் அவருடைய தூதர்களையும் அவருடைய அதாவது தூமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆখিரி வல் கத்ர் கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இத்தனை விஷயங்கள், இந்த 6 விஷயங்களையும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அதாவது அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்கள் ஈமான் கொள்ளுதல், ரசூல்மார்கள் ஈமான் கொள்ளுதல், இறக்கிய வேதங்கள் மீது ஈமான் கொள்ளுதல், அதன் மீது ஈமான் கொள்ளுதல். ஆக அது நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்பது ஈமான் கொள்ளுதல். ஆக இவற்றை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நம்பிக்கை கொள்வது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். வணக்க வழிபாடுகள்னு சொல்ற அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தது நம்ம காலையில ஆரம்பிச்சிருந்து விடியல் காலையில நம்ம அல்லாஹ், அதாவது அல்ஹம்துலில்லாஹி லஸி அஹ்யானா பாதமா அமாத்தனா இலைஹின் நுஷூர் அப்படிங்கிற அந்த துவாவோடு காலையில் நம்ம எந்திரிக்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தை கண் விழிக்கும் போது நம்ம எந்திரிக்கிறோம் பாருங்க. அதிலிருந்து இரவு அல்லாஹ்ம பிஸ்மிக அமூத்து வஹயா என்பதாக சொல்லி நான் மரணிக்க போகிறேன் என்பதை நம்ம உறுதிப்படுத்தி திரும்ப போய் நான் தூங்க போகிறோம் பாருங்க. அதுவரை நம்முடைய வாழ்க்கை தினமும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க இந்த நேரத்தை எவ்வாறு நாம் கழிக்கிறோம். நம்ம தூங்கிட்டு இருக்கிற நேரத்தை அல்லாஹ் தஆலா கணக்கிலே எடுக்கிறது இல்லை. அந்த நேரத்தை நாம் என்ன செய்தோம் என்பதை அவன் பொறுப்பாக எடுப்பதில்லை. ஆனால் தூங்குவதற்கு முன்பு நம்ம என்ன செய்தோம் என்பதை அல்லாஹ் தஆலா கணக்கெடுப்பான். இந்த மனிதன் இந்த விழித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தை எவ்வாறு அவன் கழித்தான், நாளைக்கு மறுமை நாளில் அவன் உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு கழித்தான் என்பதை சொல்லாம நம்மளுடைய கால்கள் கூட நகராது. முக்கியமான கேள்வியாக இருக்கும். சார், நம்முடைய வாழ்நாளை எவ்வாறு கழித்தோம், கேள்விகள் நிச்சயமாக இருக்கு. நாளைக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு கழித்தோம், நம்முடைய அறிவை எவ்வாறு கழித்தோம், கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை எவ்வாறு கழித்தோம், இது எல்லாமே பதில் சொல்லியாக வேண்டும். ஆக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தை, இந்த காலத்தை எப்படி நாம் யூஸ் பண்ணியிருக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை சும்மா வெறும் காலையில எந்திரிச்சிட்டு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எவ்வாறு நமக்கு வழிகாட்டினாங்களோ அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அன்றைய நாள் நமது இந்த நாள் இனிய நாள்னு சொல்லுவோம் இல்லையா, அதே போன்று அன்னைக்கு நல்ல ஒரு நாளாக நமக்கு துவங்கிடும் சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எந்த நேரத்தை நாம் இந்த நேரத்தை சரியா நம்ம உபயோகிக்காம வீணாக்கிட்டோம்னு சொன்னா நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துல கொண்டு போய் முடிஞ்சிடும். இப்ப சுருக்கமாக நம்ம இது பார்த்தோம்னா, நமது வாழ்க்கையே இந்த காலத்துடைய தொகுப்பு தான். இந்த 4 விஷயம் சொல்லணும் இல்லையா, அது நடுவில் மிஸ் ஆயிடக்கூடாது. அதாவது ஈமான் கொள்வது மட்டுமல்ல, நல்ல அமல்கள் செய்வது மட்டுமல்ல, ஒருவருக்கு ஒருவர் என்ன செஞ்சிருக்கணும், நாம மட்டும் செஞ்சிருக்கிறது போதாது. இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும். அவ்வப்போது தவாசா செய்து கொண்டிருக்கணும். ஒருவர் மற்றவருக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்க வேண்டும். உண்மையின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். உண்மைகளை பக்கம் நாம் வாழ வேண்டும். உண்மையின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். அப்போது ஏற்படக்கூடிய துன்பங்களிலும் சரி, அதுல அப்கோர்ஸ் நீங்க உண்மையின் பக்கம் நடக்க ஆரம்பிச்சாலே, உண்மையை பேச ஆரம்பிச்சாலே, உண்மையை நடக்க ஆரம்பிச்சாலே கஷ்டம்தான். ஈவன் ஒவ்வொரு நாள் இபாதத் செய்யறதும் கஷ்டம் தான், ஈஸி கிடையாது. காலையில சுப தொழில் எழுதுனா ஈஸியெல்லாம் எந்திரிச்சிட முடியாது, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். காலைல எந்திரிக்கணும்னா சைத்தான் அவங்களை சும்மா விட மாட்டான். அவன் நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு இருப்பான். அதையும் மீறி நம்ம எதிர்க்கிறோம் பாருங்க, கஷ்டம் தானே.
அப்போ அந்த கஷ்டத்தையும் வந்துட்டு பொறுமையா இருக்கணும். ஒவ்வொரு இபாதத் செய்வதற்கும் சரி நமக்கு பொறுமை இருக்க வேண்டும். ஒன்லி இது மட்டும் கிடையாது, எல்லா விஷயமா எல்லா விதமான நல்ல அமல்கள் செய்யறதுக்கும் வந்துட்டு பொறுமை இல்லைன்னு சொன்னா நிச்சயமா செய்ய முடியாது சார்களே. நீங்க ஒரு நோய் வருதுன்னா பொறுமை காக்க வேண்டும். ஒரு நமக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படுதுன்னா அதான் நம்ம வந்து பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ் தாலா வந்துட்டு சொல்றேன் இல்லையா, அதுக்கு வந்து இந்த இன்சானை வந்து நான் எப்படி சோதிப்போம், எல்லா விதத்திலும் சோதிப்போம்னு சொல்லியிருக்கும் போது அந்த சோதனைகளின் போது நாம் எவ்வாறு பிஹேவ் பண்றோம், எப்படி நம்ம வந்து அதை ரியாக்ட் பண்றோம், அதன் போது வந்து எப்படி நம்ம வந்து பொறுமை காக்கிறோமா அல்லது வந்து அதை மீறி நாம் செயல்படுகிறோமா, இல்லாட்டி அதை அல்லாவை நம்ம வெறுக்க ஆரம்பிக்கிறோமா, இதை பொறுத்து தான் நம்முடைய இது அமையும், இல்லை நம்மளுடைய ரிசல்ட் அமையும். ஸோ அதனால நம்ம இருக்க வேண்டிய நேரத்தில் இந்த விஷயத்தை பொறுமையும் நீங்கள் பொறுமை காப்பது மட்டுமல்லாமல் ஒருவர் மற்றொருக்கு நீங்கள் உபதேசமும் செய்துக்குங்க. அப்பப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாச்சுங்க, பாய் நீங்கள் வந்து பொறுத்துங்க பாய், இன்ஷா அல்லாஹ் ஹைராக்குவான், நல்ல நேரம் வரும், அவனுக்கு சொல்றேன் பாருங்க. இதுவே ஒரு தவாசா, இது வந்து தவாசு பில் ஹக்கி தவாசு பிஸ் சபர், உண்மையை கொண்டும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா, இந்த 4 விஷயத்தையும் வந்து கடைபிடிச்சாதான் நம்ம வந்து அந்த லிஸ்ட்ல வந்துட்டு, அதாவது வெற்றி பெற்றவர்கள் லிஸ்ட்ல நம்ம போக முடியும் சார்களே. ஆக்சுவலி நான் இன்னும் கொஞ்சம் ஒரு முக்கியமான சில விஷயங்கள் வந்துட்டு சொல்ல வேண்டியிருக்கிறதால நான் இந்த சீக்கிரமா கடந்து போறேன். முக்கியமா நம்ம பேச வேண்டிய விஷயம் வந்துட்டு இந்த காலத்தை பொறுத்து தான் நான் இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் மட்டும் நிற்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய கூற்றை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வலசன்கர் சூறாவை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட முழு குரான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களுடைய சாராம்சம் சொல்றாங்க. அப்ப இதுக்கு வந்து தப்சீர் சொல்ல போனா முழு குரானுடைய தப்சீராவும் சொல்லணும். முழு குரானுடைய தப்சீர்னு சொல்ல போனா நம்ம வாழ்நாள் பற்றாது அதை முடிக்கிறதுக்கு. ஆனால் நாம வந்து இன்னைக்கு எடுத்துருக்க தலைப்பு கரைந்து போகும் இந்த காலத்தை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போறதுனால பின்னால் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த விஷயத்தை மட்டும் நான் சிறப்பு இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். நம்முடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது வந்து காலத்துடைய தொகுப்பு. பிறந்த நாள் முதல் வந்து மரணிக்கும் நாள் வரை கிடைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது தொடர்ந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும். டைமை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் திரும்பி வராது. இதை நீங்க சேமிச்சு வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட சேமிக்க வைக்க முடியாது. நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க வாங்கலாம், ஆனா நேரத்தை நீங்க வாங்கவே முடியாது. இழந்த காலம் நம்ம கிட்ட போயிடுச்சு பச்சுங்க, அது பாஸ்ட், முடிஞ்சு போச்சு. அந்த பாஸ்ட்டை நீங்க திரும்ப மீண்டும் பெற முடியாது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இழந்த ஒரு பணத்தை இழந்துடா, இல்லாட்டி ஒரு பொருளை இழந்துட்டா, ஒரு கார் பங்களா நம்ம இழந்துட்டா திரும்பவும் அதை நாம் சம்பாதிக்கலாம் அல்லது அந்த நாள் மீண்டு விட முடியும் இல்லையா. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய ஒரு மூலதனம் இருக்கு பாருங்க, மனுஷனுடைய மிகப்பெரிய ஒரு மூலதனம் சொல்லுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நாம் எப்படி யூஸ் பண்றோம், ப்ராஃபிட்டபிளா யூஸ் பண்றோமா அல்லது வந்து லாஸா யூஸ் பண்றோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புதிய நாள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாள் ஆரம்பமாகுது. மதியம் வந்து பாதி தாண்டிடுது, நாள் வந்து இன்னைக்கு முடிய போகுது, நாள் முடிவை நோக்கி போயிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். சரி, சூரியன் மறையும் போது நம்ம என்ன உணர்றோம், இன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு. அதே போல வந்து நம்முடைய வாழ்க்கையும் முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு சூரிய அஸ்தமனம் நமக்கு வந்து நினைவுபடுத்த வேண்டிய விஷயம் என்ன, அல்லாஹ் தஆலா நமக்கு மௌனமாக நினைவிட்டுக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு டேட் உனக்கு வந்து நீ தப்பிச்சிட்ட, இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு கடந்த காலம் வந்து போயிருச்சு, நாளைக்கு முடிவாக இருக்கலாம், நம்முடைய முடிவு நாளையாக இருக்கலாம், இப்படிதான் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். ஸோ முடிவை நோக்கி நான் வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோங்கிறத நான் வந்து ரொம்ப முக்கியமா இங்க வந்து உணரணும். நேரத்தை செலவழிக்கிறோம்னு சொல்றோம். ஒரு மூமினுடைய பார்வையில நான் நேரத்தை செலவழித்தேனா அல்லது முதலீடு செய்தனா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா, இதை வந்து நான் வந்துட்டு டைம் பாஸ் பண்ணனா அல்லது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருக்கேனா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு தூக்கம், வேலை, நம்முடைய டிரான்ஸ்போர்ட், நம்ம வந்து பயணிக்கிற நேரம், சாப்பிட்ற நேரம், குடும்பத்துக்கு செலவு பண்ற நேரம், அதே மாதிரி வந்து சோசியல் மீடியால அண்ணன் சொன்னார், சோசியல் மீடியாவில் செலவு பண்ற நேரம், இந்த மாதிரி பொழுதுபோக்கு மாதிரியான விஷயங்கள்ல செலவு பண்றது, தொழுகை, குர்ஆன், மற்றபடி அல்லாஹ்வுடைய திக்ர்கள்ல, பிறருக்கு உதவுகள்ல நம்ம வந்து இந்த 24 மணி நேரம் யூஸ் பண்றோம். அப்ப நாமே வந்து கேட்டுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, எனக்கு அல்லாஹ் கொடுத்த 24 மணி நேரத்தை நான் எவ்வாறு பயன்படுத்தினேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளில் ஒரு அடியானின் கால்கள் நகராது, அவனுடைய வாழ்நாளை எவ்வாறு கழித்தான் என்பதை அவனுடைய கேட்கும் வரை அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மறுமை நாளில் வந்துட்டு கேள்வி கேட்கப்படும். அது ஒரு அமானத். இந்த காலம்ங்கிறது நமக்கு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு வசதின்னு நினைச்சுக்காதீங்க, இது வந்து ஒரு அமானத். இந்த 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 அமானத்தை வந்து தான் நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது என்பதாக நம்ம வந்து ஏற்கனவே வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து
பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இதை பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்துட்டு அடுத்த வசனத்தை சொல்லும் பொழுது இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமா வந்து இன்னல் மனிதன் வந்து நஷ்டத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன சொல்றான், இந்த நஷ்டம் சொல்றான் பாருங்க, குஸ்ருங்கிற வார்த்தைக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம பார்த்தோம்னா இது வந்து சாதாரணமா வந்து லாஸ்ன்னு சொல்லிட்டு போயிட முடியாது. நஷ்டம் அப்படிங்கிறது சும்மா வெறுமனே லாஸு எல்லாரும் வந்து இது நமக்கு டைம் வந்து இந்த சாரி நம்முடைய வாழ்க்கை நம்ம இழந்துட்டோம் அதோட கிடையாது. இது தோல்வி, ஃபெயிலியர். இது மட்டும் இல்லாமல் இது சர்வ நாசமும் கூட. அதோட வந்து நம்ம டைம் சரியா பண்றதாட்டி நமக்கு ஏற்பட்ட அது மிகப்பெரிய நாசம் அப்படிங்கிற வார்த்தை, இந்த குசுருங்கிற வார்த்தைக்கு வந்து 4 அர்த்தம் இருக்கு சார். ஒன்று வந்து இழப்பு, ரெண்டாவது நஷ்டம், தோல்வி, அழிவு. இப்படி இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், இன்னும் டைம் வந்து நிச்சயமா அது போதாது. ஸோ இந்த மாதிரியான ஆழமான கருத்துக்களை கொண்ட அந்த வார்த்தையை தான் அல்லா தாலா வந்துட்டு அல் குசுருங்கிறதாக இங்க யூஸ் பண்றான். ஒரு மனுஷன் வந்து வெளிப்படையா வந்து வெற்றிகரமா நமக்கு தெரியலாம், ஆனால் அவன்கிட்ட வந்துட்டு பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், பதவி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், தொழிலில் வந்து வெற்றி பெற்றவனா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தொடர்பை அவன் இழந்து விட்டான்னு சொன்னா யார் வெற்றியாளன், யார் இழப்பாளி? உலகத்தில் அவன் வெற்றி பெற்றிருந்தாலும் மறுமையை இழந்து விட்டான்னு சொன்னா அது உண்மையான வெற்றியா? சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் சகோதரர்களே. உலகத்தில் அவன் வெற்றி பெற்று விட்டாலும் மறுமையில் அவன் தோல்வி பெற்றுன்னு சொன்னா அது உண்மையான வெற்றியா? இந்த மனிதன் வந்துட்டு என்னென்னலாம் இழக்கிறான், இழப்புன்னு சொன்னா எதையெல்லாம் அவனுடைய இழப்பா நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய திருப்தியை இழக்கிறான் இழப்புன்னு சொன்னா, அவனுடைய அந்த பொருத்தத்தை இழக்கிறான், அவனுடைய திருப்தியை இழக்கிறான். அல்லாஹ்வுடைய மறந்து வாழும்போது படிப்படியா என்ன பண்ண அவனுடைய வணக்க வழிபாடும் குறையும். அதனால என்ன பண்ண ஃபைனல் வந்து இழப்பு வந்து எங்க போய் முடியும்? நரகத்தில் கொண்டு போய் முடியும். இந்த உலகத்துல மட்டும் எந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணி அவன் வந்து இழக்கல, மறுமை வாழையும் இழக்கிறான். உலக வாழ்க்கை தற்காலிகம், ஆனால் மறுமை நான் சொன்னேன் இல்லையா, தஹருங்கிற அந்த ஒரு நிரந்தரமான டைம் இருக்கு பாருங்க, அது நீண்ட நெடிய காலம். அந்த நீண்ட நெடிய காலம் இன்ஃபினிட்டி டைம் சொல்ல பாருங்க, அந்த மாதிரி டைம் வந்துட்டு ஒரு டைம் நமக்கு அல்லா வச்சிருக்கான். ஆனால் அதை வைப்பது அந்த 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 மறுமையை கொடுப்பதற்காக இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அல்லா தாலா யூஸ் பண்ண சொல்றான். எது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரம் இருக்கு பாருங்க, நம்முடைய வாழ்நாளுங்கிற அந்த ஒரு அற்புதமான அந்த நேரம், அந்த நேரத்தை நாம் வந்து எப்படி யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய மறுமை நாள் அமையும், மறுமை வாழ்வு அமையும். அப்ப இங்க நம்ம லாஸ் பண்ணிட்டோம்னா மறுமையும் லாஸு, இதையும் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இங்க வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அல்லா தாலா வந்து குர்ஆன் சொல்லும்போது அல்லாஹ் பி திக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், அல்லாஹ் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் தான் உங்கள் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றனன்றத வசனத்தை அல்லா தாலா சொல்றான் சூரத்துல் ராத்ல. ஆக உள்ளம் நமது அமைதி பெறுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லாஹ்வுடைய திக்ரு நமக்கு எப்பொழுதும் வந்து அல்லாஹ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து அவனுடைய நான் செய்யக்கூடிய விஷயம், இப்போ எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, நான் செய்யக்கூடிய விஷயம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துமா, அல்லாஹ்வுக்கு இது வந்துட்டு இந்த செயல் வந்து அல்லாஹ்வை வந்து ஏற்றுக்கொள்வானா அப்படிங்கிற அந்த சிந்தனை இல்லாமல் நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது நிச்சயமா நம்ம வந்து தவறுகளா இருக்கோம், நஷ்டத்துல இருப்போம் என்பதை நம்ம வந்து உணர வேண்டும். செலவுகளே, பொருளாதார வெற்றி நமக்கு நிம்மதியை தந்துடாது, உத்தரவாதத்தை தந்து விடாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த திக்ர் தான் நமக்கு என்ன பண்ணும், கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி அல்லாஹ்வோட போய் நின்று 2 ரக்காத் தொழுது அந்த சஜ்ஜால விழுந்து நம்ம அழுகுறோம் பாருங்க, இல்லை அல்லாஹ்வோட கையேந்தி நம்ம வந்து யா அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து மீட்கும் சொல்லி அழுகுறோம் பாருங்க, அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளம் வந்து அமைதி பெறும். இல்லைன்னா பிரச்சனையில் வரும்போது வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ்ல இப்போதான் புது வார்த்தைகள்லாம் நம்ம கேட்கறோம். நம்ம சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ஒரு ஆச்சரியமா நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகமே வந்து அதை நோக்கி தான் போயிருக்கு, மன அழுத்தத்தில் இருக்காங்க. எல்லாமே ஒரு கேபிட்டலிசம் பிளஸ் வந்துட்டு என்ன சொல்ல மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். மெட்டீரியலிஸ்டிக்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஜடங்களை இது பண்ணிட்டு இருக்க தவிர நான் நிஜத்தை வந்து விட்டுவிட்டு நான் வந்து ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த போலியான வாழ்க்கையில மயங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அது வந்து நிச்சயத்தையும் ஒரு நஷ்டத்தின் பக்கமாக தான் போயிட்டு இருக்குங்கிறத நம்ம உணரணும். அப்ப இந்த 2வது வசனமும் நமக்கு வந்து எச்சரிக்கிறது என்ன, இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர், நீங்க வந்து நஷ்டத்துல இருக்கா, அதனால வந்து நீங்க டைமை வந்து சரியா யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி நீங்க வந்துட்டு நஷ்டவாளியா ஆயிருவீங்க. அதுக்காக தான் 3வது இடத்துல வந்து அவனை ஆறுதல் படுத்துற விதமா, இந்த மனுஷனை ஆறுதல் படுத்துற விதமா என்ன சொல்றான்னா, அல்லாஹ் தாலா வந்து விதிவிலக்கா 4 விஷயங்களை செய்ய சொல்றான். 4 பண்புகள் நீங்க உங்கள்கிட்ட இருக்கணும், நீங்க ஈமான் கொள்ளுங்க. வெறும் நான் வந்து நான் முஸ்லீம்னு சொல்றதால மட்டும் நம்ம ஈமான் ஆயிட முடியாது. உண்மையான ஈமான்ங்கிறது நம்முடைய அறிவு அதுல வந்து உறுதியா இருக்கிறது, அது மட்டும் இல்லாம நம்முடைய அறிவு அதுல உறுதியா அந்த ஈமான்ல வந்து உறுதியா இருக்கிறது மட்டும் இல்லாம வாழ்க்கையில் வெளிப்படணும்.
அல்லாஹ்வை வந்து அறிகிறது வந்து ஒரு ஒரு நிலை. அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை கொள்றது வந்து அடுத்த நிலை. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இருக்கிறான்ங்கிறத அந்த நம்புறது இருக்கு பாருங்க, அதுவே ஒரு 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 நிலை. அது மீது நம்பிக்கை வைக்கிறது வந்துட்டு அடுத்த நிலை. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப வாழ்றோம் பாருங்க, அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கிற அந்த உணர்வோட வாழ்றோம் பாருங்க, அதுதான் உண்மையான சோதனை. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்ல சொல்லும்போது சொல்றான், உண்மையான மூமின்கள் யாருன்னு சொன்னா அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டு பின்னர் சந்தேகம் கொள்ளாமல் தங்கள் செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹ்வின் பாதையில் முயற்சி செய்வார்கள், அவர்கள் தான் உண்மையாளர்கள் சொல்றான். ஆக இந்த ஈமான் வந்து வலுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், அல்லாஹ் சுப்ஹானஹு ஒவ்வொரு நாளும் நம்ம துஆ கேட்கிறோம், ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம நின்று என்ன கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேர்வழிப்படுத்துவாயாக, நல்ல செயல்களை வந்துட்டு நாங்களை வந்துட்டு நேர்வழிப்படுத்தியா அல்லாஹ்னு சொல்லி நம்ம டெய்லியும் தான் கேட்டுட்டு இருக்கோம். அது வந்து என்ன பண்ணா சும்மா சும்மா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்ங்கிற வார்த்தை வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு 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 வார்த்தையாக இல்லாம அது உணர்வுபூர்வமாக யா அல்லாஹ் இந்த நேரான வழியில் நடத்து அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணாதான், அந்த உணர்ந்தாதான் அதனுடைய செயல்பாடுகளாக நமக்கு வந்து வெளியாகும். அது மாதிரி நல்ல செயல்கள் வந்து ஒரு ஈமானை வந்து வலுப்படுத்தும், பாவங்கள் ஈமானை வந்து பலத்து இது அதில் வந்து வீக் பண்ணிடும். சரிங்களா? இதுல வந்து அதே மாதிரி அல்லாவுக்காக நம்ம வந்து நேரத்தை வந்து தியாகம் பண்றது இல்லாமல் நம்முடைய அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்துட்டு செஞ்சோம்னா நிச்சயமா ஈமான் வந்து அது வளர்க்கும். அதே மாதிரி வந்துட்டு படைப்புகளை பத்தி சிந்திக்கும் போது ஈமான் வளரும். குர்ஆனுடைய தொடர்பு மட்டும் இல்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய கடமைகள் 4 கடமை இருக்கு. 4 கடமை நம்ம பொறுப்பா செஞ்சால்தான் இன்னும் என்ன பண்ண நம்முடைய ஈமானுடைய அது சுவையை நாம் வந்து உணர முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈமான் கொண்டது மட்டும் இல்லை, அடுத்த விஷயம் என்னன்னா அமிலு சாலிஹாத், அவர் நற்செயல்களை செய்கிறார்கள்ன்றான். ஈமான் கொண்டவர்கள் மட்டும் போதாது, நீங்க வந்து நல்ல செயல்கள் செய்ய வேண்டும். நல்ல செயல்கள் என்ன, சும்மா வந்துட்டு அல்லாஹ்வுடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, குர்ஆன் ஓதுறது, திக்ர் பண்றது, துஆவோட மட்டும் நிறுத்துறது கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கை நம்ம சொல்றோம் இல்லையா, நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூரத்துல் ஜில்சால சொல்லலாம் இல்லையா, நீங்கள் செய்த ஒவ்வொரு அணு அளவு செய்திருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்துட்டு மறுமையில் தெரியும். உங்களுக்கு சிறிதளவு நீங்கள் கெட்டது செஞ்சிருந்தாலும் அது நாளைக்கு உங்களுக்கு வந்து மறுமையில் தெரியும். அது அணு அளவு அல்லது கடுகளவு நீங்கள் நன்மை செய்திருந்தாலும் அதை காண்பீர்கள், கெட்டளவு நீங்கள் வந்து கடுகளவு நீங்கள் தீமை செய்திருந்தாலும் அதை காண்பீர்கள்னு சொல்ல பாருங்க. அது மாதிரி கடுகளவு நம்ம நன்மைகள் செய்திருந்தாலும் சின்ன சின்ன நன்மைகள் கூட, வழியிலிருந்து ஒரு முள்ளத்துக்கு போகிற, அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ வழியிலிருந்து போடக்கூடிய அந்த முள்ளத்துக்கு போறீங்களே அது கூட வந்து ஒரு இபாதத்து. இன்னொரு முஸ்லீமை பார்த்து சிரிக்கிறோமே, புன்முறுவல் பூக்குறோமே, அது ஒரு இபாதத்து. நீங்க வந்து ஒரு மனைவிக்கு ஒரு கவலம் உணவு ஊட்டுறோமே, அது ஒரு இபாதத்து. ஸோ இப்படி நம்முடைய இபாதத்தை பொறுத்த வரைக்கும் காலைல சுபுல வந்து தூங்கி எந்திரிக்கும் போது வந்து துவாவோட எந்திரிக்கிறோம், அப்புறம் வந்து ஃபஜ்ர் தொழுகிறோம். ஸோ ஒன்று போயிட்டு இப்படி அங்கேருந்து ஆரம்பிச்சு கடைசியில் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு அதுக்காரர்களை ஓதிட்டு அல்லாம பிஸ்மிக்கு அமுத்து வகையான்னு தூங்குறோம் பாருங்க. இது வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமும் வந்து இபாதத்துகளாக எப்போ அமையும், அல்லாஹ்வுடைய திருப்தி அதில் இருக்கிறதான்னு ஒன்று கேட்டுக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக அதில் நம்ம வெற்றி பெற முடியும் என்பதை நம்ம வந்து உணரணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட அன்பு, பொறுப்பு, கருணை, பொறுமை, நல்லுறவு இது எல்லாம் இருக்கிறது. சமூகத்தில் இருக்கும்போது நேர்மை, நீதியா இருக்கணும், பிறருக்கு உதவணும், வாக்குறுதியை நிறைவேற்றணும், அமானிதத்தை பாதுகாக்கணும். இது மூலமாக இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் வந்து அடிக்கிட்டே போகலாம். 3வது விஷயம் ஒருவருக்கு ஒருவர் சத்தியத்தை கொண்டு உபதேசிக்கிறது. சரிங்களா? அதுல தான் அங்கே முக்கியமான மாற்றமே அங்கதான் வருது. ஈமான் கொள்றேன், நற்செயல் செய்யறது மட்டும் நம்ம வந்து இஸ்லாம் நம்மளை நிறுத்தல. எங்க நிறுத்துது, நான் மட்டும் நல்லவனா இருந்த முடியாது. குந்தும் கைர உம்மத்தின் உக்ரஜத்தில் லின்னாஸி தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி வ து'மினூன பில்லாஹ். நீங்க மட்டும் கிடையாது, உங்களை சிறந்த உம்மத்தினர் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் நான் வந்து இந்த உம்மத்தில் சிறந்த உம்மத்தினர் சொல்லி உங்களை சொல்றேன்னா, குந்தும் கைர உம்மத்தின் உக்ரஜத்தில் லின்னாஸி, இது வரைக்கும் தோன்றிய மனிதர்களிலேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஏன் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறானா, நீங்க என்ன பண்றீங்க, நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. தாமருன பில் மஅரூஃபி தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். இது மட்டும் இல்ல, நன்மையை தீமையை தடுக்கிறது மட்டும் இல்ல, அல்லாஹ்வையும் ஈமான் கொள்றீங்க. அதனால தான் உங்களை வந்து என்ன சொல்றான், குந்தும் கைர உம்மத்துகளே சிறந்த உம்மத்துங்கிறத அந்த அடையாளத்தை கொடுக்குறான். அப்ப நம்முடைய பணிகள் என்ன, செய்யறது மட்டும் கிடையாது, அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும், நன்மையின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், நன்மையை வந்து எத்தி வைக்கணும். அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து ஒருவருக்கு ஒரு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது இந்த இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணதுக்கான முக்கியமான நோக்கமே என்ன, நமக்கு தெரிஞ்சதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்றது, அது மூலமா அவர்களுக்கும் அந்த அந்த தவாசா தான், இதுக்கு பேர் தான் தவாசா. ஒண்ணு வந்து பலமா, அதாவது இந்த ஒரு செங்கலும் இன்னொரு செங்கலும் வந்து வீடு கட்டும் போது ஒரு செங்கலும் இன்னொரு செங்கலும் நம்ம அடுக்குவோம் பாருங்க, அடுக்கும்போது எப்படி இருக்கும், அது வந்து எப்படி இணைக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு இணைப்பை ஏற்படுத்தணும். இணைப்பை ஏற்படுறதுக்கு பேர் தான் தவாசா. இந்த உறவு எப்படி வரும்னா, அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஏற்படக்கூடிய உறவு இருக்கு பாத்தீங்களா, அந்த உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஒரு மூமின்கள் வந்துட்டு சகோதரர்கள் மட்டுமல்ல, அவர்கள் வந்து ஒரு கட்டிடம் போன்றவர்கள் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. புனியான் என்னன்னாங்க, ஒரு கட்டிடம் போன்றவங்க.
சரிங்களா? அப்ப இந்த வலிமையான கட்டடம் எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த உறவு இருக்கணும். ஒருத்தர் நல்ல நல்ல விஷயங்களை உபதேசிச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்னு வரும்போது சத்தியத்தை நீங்க வந்து எடுத்து நடந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நிச்சயமாக பிரச்சனைகள் வரும், உங்களுக்கு வந்து தொல்லைகள் வரும், இல்லை வந்து கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். இப்படி வரும்போது அதுல பொறுமையும் நீங்கள் காக்க வேண்டும். அந்த பொறுமையும் நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஒருவருக்கு வந்து நீங்க வந்து உபதேசிச்சுட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால்தான் நாம வந்து வெற்றி அடைய முடியும்னு சொல்லுது. ஆனா இந்த நேரத்துல வந்துட்டு இதை மட்டும் இதோட நான் வந்து முடிச்சுக்கொள்ளாம நான் இது விஷயத்த வந்து ரொம்ப டீட்டெயிலாகவும் போகாம சீக்கிரமா வந்து வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. ஏன்னால் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கோம். இன்னைக்கு நேரத்தை வந்து நாங்கள் இப்படிலாம் கழிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சோதனையான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம் நினைச்சிருக்கிறது என்ன கேட்டீங்கன்னா, தொழில் நஷ்டம் ஏற்பட்டா கவலைப்படுறோம், பணத்தை இழந்துட்டா கவலைப்படுறோம், சொத்து மதிப்பு வந்து குறைஞ்சிட்டா கவலைப்படுறோம், இல்லை திடீர்னு ஊர்ல இருந்து இங்க அனுப்பி விட்டாங்கன்னா கவலைப்படுறோம். ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்திலிருந்து பல மணி நேரங்களை எந்த பயனும் இல்லாமல் நம்ம இழந்துகிட்டே இருக்கோமே, இதை வந்து என்னைக்கா நம்ம வந்து பத்தி கவலைப்பட்டிருக்கோமா? பணத்தை நம்ம வந்து ஒரு செல்வமாக பார்க்கறோம். அதுதான் சொன்னேன், இங்க வந்து நம்ம வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கிறோம். ஆனால் நேரத்தை வந்து ஒரு அருட்கொடையாக நம்ம பார்க்கறதே கிடையாது, ஒரு முதலீடாகவும் அது பார்க்கறதே கிடையாது. ரசூல் சாசம் அழகா சொன்னாங்க, நியாமத்தானி மக்மூனன் ஃபீமா கசீரம் மினன் நாஸ் அஸ்ஸிஹாவல் ஃபராக். 2 நியாமத்தானி 2 நியாமத்து, மக்மூனன் கசீரம் மினன் நாஸ், அது வந்துட்டு ஃபீமா கசீரம் மினன் நாஸ், அதாவது 2 அருட்கொடை இருக்க. மக்கள் வந்து இது வந்து ரொம்ப பொழுதுபோக்கா இருக்காங்க, இது வந்து அலட்சியமா இருக்காங்க. இதை பத்தி இதெல்லாம் ஒரு நியாமத்தா, நம்ம கொடுக்கப்பட்ட நியாமத்தாவே வந்து கருதுறதே கிடையாதுன்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அஸ்ஸிஹா ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், வல் ஃபராக் நம்முடைய ஓய்வு நேரம் ஃபராக். இந்த 2 விஷயத்தை வந்துட்டு என்ன பண்றோம், நம்ம வந்து பொடுபாக்கா இருக்கிறோம். ஒரு மனுஷன்ட்டு நல்ல உடல் நேரம் இருக்கு, அறிவு இருக்கு, வாய்ப்பு எல்லாம் இருக்கு. ஆனால் அவன் சரியா பயன்படுத்தலாட்டி அவன் வந்து எவ்வளவு செல்வம் தானே என்ன பிரச்சனம்? அல்லாஹ்வின் பார்வையில் அவன் வாழ்க்கையை மூலதனத்தை அவன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் கொடுக்கப்பட்ட அந்த டைம்ன்ற இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்கான், எவ்ரிடே லாஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம்ல தான் இந்த டைம்ல தான் வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றது கூடிய என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல ஒரு நேரத்தை வந்துட்டு திருடக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது நேரத்தை வந்து யார் எடுக்கிறா? நம்ம பல பேர் சொல்றோம் இல்லையா, நமக்கு டைம் இல்லைங்க. எனக்கு டைம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? யூஆர் நாட் இன் தட் பீரியாரிட்டி. ஒருத்தர் வந்து சொல்றாரு, சாரிங்க நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பிஸியா இருக்கேன்னா என்ன அர்த்தம்? இன்னொரு வேலையில நான் இருக்கேன், இப்போ உங்களுக்கு இப்போ என்னால் வந்து முன்னுரிமை கொடுக்க முடியாது. உங்களை பீரியாரிட்டியும் பின்தள்ளுறாங்க. எனக்கு உங்களை விட இன்னொரு வேலை வந்து எனக்கு முக்கியமானதா இருக்கு, இதோட அது முக்கியமானதா இருக்குங்கிறது தான் அங்கே ஒரு முக்கியமான விஷயமே தவிர, ஆனால் அந்த முக்கியமான எனக்கு வந்து உங்களை விட அல்லது இன்னொரு விஷயத்தை விட, என் தொழுகையை விட ஒரு முக்கியமான வேலை எனக்கு வேற ஒன்று இருக்கு. வாங்க சொல்லிட்டாங்க, தொழுகை போறோம், தொழுகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னோட கையில மொபைலை வச்சுட்டு நான் நோண்டிக்கிட்டு இருக்கேன்னா எது எனக்கு முக்கியமாப்படுது இங்க? தொழுகையா அல்லது மொபைலா? கையில வச்சிருக்கிற மொபைலா அல்லது தொழுகையா? எது நமக்கு வந்து இங்க வந்துட்டு இதாகுது? இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சரிங்களா? அல்லது உண்மையில் நமக்கு நேரம் இல்லையா? அந்த நேரம் வந்து எங்க போகுது, அதை கவனிக்கலையா? நேரம் வந்து 100 ரூபாய் கொஞ்சம் வந்து மீட் பண்ணிக்கங்க, 100 ரூபாய் கொஞ்சம் நிமிஷம் 100 ரூபாய் மீட் பண்ணிக்கங்க. நம்ம நேரத்தை வந்து யார் எடுத்துக்கிறாங்க? ஒண்ணு. 2, பலருடைய பதில் என்ன? நமக்கு டைமே இல்லைங்க. உண்மையிலே நமக்கு நேரம் இல்லையா? அல்லது இருக்கும் நேரம் எங்கே செல்லுங்கிறதுங்கிறத நம்ம கவனிக்கலையா? இன்னும் நமது காலத்துடைய முக்கியமான திருட்டுல ஒண்ணுதான் என்னது, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டைம்லெஸ், அதாவது டைம்லெஸ் சொல்ல முடியாது, இந்த நாட் டைம் பவுண்டட், அது வந்து ஒரு முடிவில்லாத இந்த சோசியல் மீடியா ஸ்க்ரோலிங்னு சொல்லுவாங்க. சோசியல் மீடியா ஸ்க்ரோலிங் தான் வந்து இன்னைக்கு உண்மையிலே அதை ஹைலைட் பண்றதுக்காக தான் வந்து ஒரு முடிஞ்ச ஒரு 5-10 நிமிஷம் முன்னாடி எடுத்துக்கிறேன் நான். அந்த ஸ்க்ரோலிங் இருக்கு பாருங்க, இது வந்துட்டு ஒரு எண்ட்லெஸ், அதாவது நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா ஒரு முடிவே கிடையாது. அதுக்கு ஒன்று போகும், அடுத்தது போகும், அடுத்தது வரும், அது வந்துகிட்டே இருக்குமே தவிர. அப்படிதான் அதனுடைய சைக்காலஜிக்கலி அதை என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க, அது வந்து ப்ரோக்ராமிங்கே பண்ணியிருக்காங்க. அதை உங்களுக்கு எது நீங்க தேடுறீங்களோ, எதை பிடிக்குதோ அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்னும் கவர்ச்சியா இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துட்டு அதில் மூழ்கிடுவீங்க. டைம் வந்து அது வந்து கிட்டத்தட்ட அதை வந்து ரொம்ப நம்முடைய டைம் வந்து இன்னொருத்தன் திருடிக்கிட்டு இருக்காங்கிறத வந்து நீங்க உணராமலே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு. இப்போ பாக்குறோம் ஒரு ரீல், இது முடிஞ்சிச்சா, அதுக்கடுத்து இன்னொரு வீடியோ, அதுக்கப்புறம் 1 நிமிஷம் தானே, இன்னும் 1 நிமிஷம், இன்னும் 1 நிமிஷம் அப்படிங்கிறது, இந்த 1 நிமிடங்கிறது 10 நிமிஷம் ஆகுது.
இந்த 10 நிமிஷங்கிறது 1 மணி நேரம் ஆகுது. இந்த 1 மணி நேரம் ஆகுறது வந்து சில நேரங்களில் வந்துட்டு பல மணி நேரம் ஆகுது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நைட் தூக்கமே நமக்கு வந்து இதனால பெருவாரியாக வந்து பாதிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு. பிறகு 1 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எத்தனை நாட்களை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரோலிங்ல வந்து கழிச்சிருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம், இன்னைக்கு இளைய சமுதாயம் வந்து இதுல வந்து சிக்கி சின்னாவினமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த ஸ்க்ரோலிங்ல, இந்த சோசியல் மீடியால அவருடைய நேரம் வீணாகிட்டு இருக்கு, அவருடைய படிப்பு வீணாகிட்டு இருக்கு, அவருடைய அறிவு வீணாகிட்டு இருக்கு, சிந்திக்கும் திறமை போயிட்டு இருக்கு. சும்மா வந்துட்டு இந்த ஸ்க்ரோலிங்கிற அந்த விஷயமா போயிட்டுனால எவ்வளவு நேரம் அவருக்கு வந்துட்டு இந்த வீண் விரயம் செஞ்சுட்டு இருக்கோங்கிறது வந்துட்டு உண்மையிலே ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்ன டேட்டாஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, இன்டர்நேஷனல் டிஜிட்டல் யூசேஜ் டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷன் வந்துட்டு சராசரியா உலகத்தில் இருக்கிற மனுஷன் வந்துட்டு 2.5 மணி நேரம்னு சொல்றான். ஆனால் கிட்டத்தட்ட நம்முடைய நாடுகள்ல நம்ம வாழ்ற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம்னு கூட வந்துட்டு ஒரு நாளைக்கு போயிட்டு இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம், டிக்டாக் வந்ததுக்கப்புறம் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு நேரம் இதுல வந்துட்டு வீணாக்கிட்டு இருக்காங்கிறது வந்துட்டு சொல்லவே முடியாத அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க வந்து குறைஞ்சது வந்து 4 மணி நேரம் 6 மணி நேரம் போதீங்கன்னா கிட்டத்தட்ட 3ல ஒரு பகுதி தூக்கத்துல போயிருது, ஒரு பகுதி வந்து நம்ம வந்து இந்த ஸ்க்ரோலிங்லேயே போயிட்டு வீணாக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 3ல ஒரு பகுதி நம்மளுடைய 60 வயசு நமக்கு வாழ்க்கை வரனா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வயசுனா வந்துட்டு நம்ம அந்த பால்ய பருவத்தில் போயிருச்சுன்னா 10 வருடங்கள் பால்ய பருவத்தில் போயிருச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 50 வருடங்கள்ல அதுலயும் வந்து இந்த தூக்கத்துல வந்துட்டு ஒரு பகுதி 3ல ஒரு பகுதி போயிருச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 30-35 வயதுகளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 15-20 வருடம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் 60 வருடங்கள்ல. அதுவும் எதுக்காக யூஸ் பண்ணுங்கிறது அது வேற விஷயம். ஆனால் இந்த ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. டைம் பாஸ், உறக்கம் இல்லை, வேலைக்கு வந்துட்டு செய்ய விடாமல் பண்ணுது. வெறுமனே வந்துட்டு சோசியல் மீடியா, வீடியோ இதுலயே எவ்வளோ நம்ம யோசனை பண்ணி பாருங்க. இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகி இருக்கு இன்னைக்கு. இந்த நேரம் இந்த கிட்டத்தட்ட நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 15 வருஷமா இந்த ஸ்க்ரோல் மீடியால நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைமை வந்துட்டு என்ன கத்து இருக்கலாம், எவ்வளவு நேரம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம், பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிருக்கலாம், அதை குரான் படிச்சிருக்கலாம், அல்லது புதிய ஒரு திறமைகளை நம்ம வந்து வளர்த்துருக்கலாம். அந்த திறமை மூலமா நம்ம வந்து இந்த குடும்பத்துக்கு பொருளாதாரத்தை இது பண்ணியிருக்கலாம், அல்லது வந்து சமூக சேவையா நம்ம ஏதாவது செஞ்சிருக்கலாம், மற்றவங்களுக்கு பயனளிக்க விரதமா ஏதாவது நம்ம பண்ணியிருக்கலாம், அதாவது பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவனுடைய பிசினஸுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய டைம் வந்து மற்றவர்களால் திருடப்படுது. சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒன்று நாம அதை யூஸ் பண்ணணும், இல்லாட்டி அது நம்மளை யூஸ் பண்ணணும். இது ரெண்டே கேட்டகரி தான். நாம அதை யூஸ் பண்றது அல்லது அது நம்ம யூஸ் பண்ணிடும். நாம வந்து எப்படி இருக்கோம்னா அதனுடைய வந்துட்டு நம்முடைய அடிக்ஷனால இன்னொருத்தவங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ரீல்ஸ்னாலையும் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து பணம் போய்கிட்டு இருக்கு. நாம இன்னொருங்களுக்கு பயனளிச்சுட்டு இருக்கோம், இன்னொருத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு இருக்கோம், நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோங்கிறத நல்லா உணரணும். இந்த ரீல்ஸ், ஷார்ட் வீடியோஸ் வந்து எவ்வாறு நம்மளை பாதிக்குன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம சொல்ல சோசியல் மீடியாவே கம்ப்ளீட்டா வந்துட்டு அது வந்து தீமையானது, அது பக்கமே போவாதீங்கிறத நான் சொல்லலை, சரிங்களா? எல்லா விஷயத்திலும் நல்லதும் இருக்கிறது, தீயதும் இருக்கிறது. எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். இதே சோசியல் மீடியாவை நம்ம வந்து நம்முடைய கல்விக்கு யூஸ் பண்ணலாம், மாணவர்கள் அந்த கல்விக்கு யூஸ் பண்ணலாம், நம்முடைய தொழிலுக்கு யூஸ் பண்ணலாம், நம்முடைய தாவாவுடைய செயலுக்கு யூஸ் பண்ணலாம், சமூக வந்து விழிப்புணர்வுக்கு, போதை பொருளாதார கலாச்சாரம் சொல்லி இன்னைக்கு வந்து கெட்டழிச்சிட்டு இருக்க சம்பந்தமா அதுக்கான விழிப்புணர்வுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு, பிஸ்னஸ் வந்து நெட்வொர்க்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், நல்ல ஒரு கனெக்ஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணால் நிச்சயமா வந்து அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சோசியல் மீடியாவை பயன்படுத்துறது இல்லை, கட்டுப்பாட்டை நம்முடைய கண்ட்ரோல் இருக்கு பாருங்க. நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம இழந்துட்டு தான் என்ன பண்றோம், கையில வச்சுட்டாலே நம்மளுடைய கண்ட்ரோல் போயிருது. எங்க நம்ம ஸ்டாப் பண்ணணுங்கிற அந்த ஸ்டாப்பேஜே வர மாட்டேங்குது. ஒண்ணு பேட்டரி வந்து தீர்ந்து போகணும், இல்லாட்டி மிதமிஞ்சிய தூக்கம் வரணும், கண்ணு எரிச்சலாகி தூக்கம் வரணும், அந்த லிமிட்டுக்கு போகணும். இல்லாட்டி வேற ஏதாவது வந்து அதை விட தாண்டி ஏதாவது ஒரு வேலைன்னு வந்துட்டா, இல்ல அம்மா வந்து கூப்பிடுறாங்க அந்த டைம்ல கேட்டா எரிஞ்சு விடுறாங்க. இன்னைக்கு பசங்க போன்ல இருந்துட்டு ஏதாவது கேட்டாங்கன்னா, கூப்பிடுறாங்கன்னா, அம்மா கூப்பிடுறாங்க இல்ல அப்பா கூப்பிடுறாங்கன்னா இதே போயிருச்சு. இன்னைக்கு ஒருத்தனை வந்து இண்டிவிஜுவலா மாறிட்டு இருக்கான், இண்டிவிஜுவலிசம் அதிகமாகிட்டு இருக்கு. அவனுடைய இது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு யாராவது வந்து கண்டிக்கிறவங்களை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. இந்த இளைஞர்களுக்கு வெறுப்பா பார்க்கறான். அவன் வந்துட்டு அப்பா தண்டிச்சா வெறுப்பா பார்க்கறான், அம்மா தண்டிச்சா வெறுப்பா பார்க்கறான், சித்தப்பா வந்துட்டு தண்டிக்க கூடாதுங்கிறான், சொந்த மாமா வந்துட்டு தண்டிக்க கூடாதுங்கிறான், கேட்கக்கூடாதுங்கிறான், எதையுமே கேட்கக்கூடாது, ஆசிரியர்கள் சுத்தமாவே கேட்கக்கூடாது. இன்னைக்கு செய்தி, ஆசிரியர்கள் தண்டிச்சாருன்னு சொல்லிட்டு அவனை கூத்து கொண்டுட்டு இருக்கானுங்க.
இப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு இது இன்னைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு தலைமுறையின் பக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ வாழும்போது நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம மட்டும் இதை வந்துட்டு நம்முடைய நேரத்தை வந்து நம்ம இப்ப சொல்லக்கூடிய நேரமே விஷயமே என்னன்னா, நம்ம டைம் வந்து ஒழுங்கான முறையில் நம்ம உபயோகப்படுத்தாது இன்னொருத்த நம்மளை யூஸ் பண்றாங்கிறத நாம உணரணும், நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு போயிருச்சு மக்களுக்கு. நினைவாற்றல வந்து சுத்தமா காலி. அவனுக்கு வந்து எது பத்தியும் அவனுக்கு வந்து ஒரு விஷயத்த, அதாவது நம்ம ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஸ்க்ரோலிங் பண்றதை யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கேன். இந்த 1 மணி நேரத்தை ஒரு புத்தகம் படிச்சோம்னா அந்த புத்தகத்துல வந்து கவர் டு எண்ட் வரைக்கும் படிச்சு முடிச்சோம்னா ஒரு செய்தி கிடைக்கும். இதுல இருந்து ஒரு விஷயத்தை நான் வந்து இன்னைக்கு வந்து உள்வாங்கியிருக்கேன், ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் 1000 ஸ்க்ரோல் பண்ணுங்க, 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் ஸ்க்ரோல்ல உங்களுக்கு ஒரு நாலேஜ்னு ஒன்று உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் மனசுல நிற்காது. இப்படி வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறவனால எப்படி வந்து ஒரு நாளைக்கு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும்? ஒரு கெட்ட சமுதாயத்தை நான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடிக்ஷன் வந்து அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் இப்படி இருக்கக்கூடிய ஷார்ட் வீடியோஸா வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து அந்த டைம் வந்து ஒழுங்கா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், நல்ல ஒரு புத்தகத்தை படிக்கிறது அல்ல இந்த மாதிரி ஆக்சுவலி இந்த டைம்லயே பாருங்களேன், நிறைய பேருக்கு வந்து தூக்கம் வரும். நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு சீரியஸா ஒரு நாள் பேசிட்டு இருக்கோம். ஆனால் கான்சன்ட்ரேஷன் நம்மளால வந்து பண்ண முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக நான் சொல்றேன். நான் இதுல பல பேருக்கு வந்து தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாம கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது, சொல்ல விஷயங்கள் உள்வாங்கவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட நாமளும் அதுல வந்து அடிக்ட் ஆயிட்டோம். அந்த 30 செகண்ட் இந்த வீடியோல ஒரு விஷயத்த வந்துட்டு முழுசா கவனமா நம்ம கேட்கக்கூடிய திறமை அல்லது அந்த விஷயமே நம்ம விட்டு நீங்கிருச்சுங்கிறத வந்து நம்ம இன்னும் உணராமலே வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே ஒரு சைன் தான். ஒரு விஷயத்த நம்மளால வந்து தொடர்ச்சியா நம்மளால கேட்க முடியலன்னாலே பிரச்சனை அங்க இருக்கு. ஆழமா கவனம் செலுத்த முடியினாலே அங்க பிரச்சனை இருக்கு, நம்ம ஏற்கனவே அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதை நல்லா உணருங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்குன்னு சொல்ல முடியாது, சரிங்களா? ஆய்வுகள் வந்து பெரும்பாலும் வந்துட்டு இப்படிதான் இருக்குங்கிறத பதிவு பண்ணுது. அதை தான் உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கேன். எல்லாருமே அதுல வந்து விதிவிலக்குகள் இருக்கலாம். நான் 5 நிமிஷம் மட்டும் தான் பாக்குறேன், ஆனால் நிறுத்த முடியல. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த என்ட்ரோ ஸ்க்ரோல் இருக்கு பாருங்க, நீங்க நிறுத்தலைன்னா அது வந்து தானாவே வந்து உங்களால் நிறுத்தவே முடியாது. அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு புத்தகம்னு சொன்னா ஆரம்பிச்சோம் முடிவுன்னு சொல்லி முடிஞ்சிடும். ஈவன் ஒரு டைம்ல வந்துட்டு இருந்துச்சு, ஒரு கேம்ஸ் பார்த்துட்டு இருந்தானுங்க, அப்பயே நம்ம வந்து சொல்லிட்டு ஐபிஎல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா அது கூட வந்து ஒரு டைம் ஸ்டார்ட் ஆகி ஒரு டைம்ல முடிஞ்சிடும். ஆனா இது வந்து அப்படி கிடையாது. ஸ்க்ரோலிங் வந்து நெவர் எண்டிங். அது ஒரு முடிவில்லாம போயிட்டு இருக்கு. இது வந்துட்டு எதுக்கு என்ன சொல்லணும்னா, இது நேச்சுரல் எண்டிங்கே இல்லாத ஒரு விஷயம் தான் இந்த சோசியல் மீடியாங்கிறத இது பண்ணுங்க. அதே மாதிரி வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2024 வந்து ஒரு ஆய்வு எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 44 கண்ட்ரீஸ்ல எடுத்திருக்கிற ஆய்வுல வந்து என்ன பண்ணாங்கன்னா, 11 வயசுல இருந்து 15 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள், நான் சொல்ல 2024ல 11% வந்துட்டு ப்ராப்ளமேட்டிக் சோசியல் மீடியா யூஸ்ங்கிற மாதிரி இது பண்ணப்பட்டிருக்காங்க, வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க, அஃபெக்ட் ஆகியிருக்காங்க 11%. அது நான் சொல்ல 2024ல அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 44 கண்ட்ரில எடுத்துக்கிற ஆய்வு. பட் நம்ம கண்ட்ரீஸ்ல வந்து நிச்சயமா அதோட ஜாஸ்தியா தான் இருக்கும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இது எப்படி இருந்துச்சுன்னா, 2008ல இருந்து 7% இருந்துச்சு. 2024ல வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 11% போயிருக்கு. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல வந்து என்னுடைய மோகமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு பொலிட்டிக்ஸ் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்னைக்கு நிர்ணயிக்கப்படுது. பழைய முன்னாடி மாதிரி இல்ல. அந்த ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்களா, அந்த ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் போயிருச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியா பாலிடிக்ஸ் உருவாயிருக்கு. இன்னைக்கு இதுல பொய்கள் வந்து பரப்பப்படுது, அதுதான் உண்மையாக்கப்படுது. திரும்ப திரும்ப பொய் சொல்லுறாங்க. இதை நீங்க உண்மை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாவோட தாக்கம் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து நாம சோசியல் மீடியாவில் நம்ம இன்வால்வ் ஆகணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லாம போயிட்டோம்னா நிச்சயமா நாம உண்மையை வந்து சொல்றதுக்கு ஆளுகளே இல்லாம போயிடுவாங்க. சமூக ஊடகம் அதாவது சோசியல் மீடியாவை பயன்படுத்துறது பிரச்சனை கிடையாது, எப்படி நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினா தான் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கணும். எப்போ முடிக்கணும் அந்த டைம்ல முடிக்கிற மாதிரி இருக்கணும். இல்லை கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்துட்டு ப்ராப்ளமேட்டிக் சோசியல் மீடியா யூஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்னென்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மென்டல் வந்துட்டு ப்ரெஷர் தருது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சுயநலத்தை அதிகமாக வந்துட்டு அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அடிக்ட் ஆனவங்க வந்துட்டு ஜாஸ்தியாக வந்து செல்ஃபிசம், அதாவது சுயநலத்தை வந்து அதிகமாக பார்க்குறாங்களே தவிர அடுத்தவங்களை பற்றி கேரே பண்ணுறது கிடையாது. அந்த சமூக நலன்கிற அந்த விஷயமே சமூக இதுங்கிறது வந்து போயிடுச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய இதை பார்க்கும்போது. அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. மனிதனுடைய தூக்கம் வேண்டிய நேரம் வந்து குறைஞ்சிட்டே வருது. முன்னாடி 8 மணி நேரம் தூங்கிட்டு 7 மணி நேரம் தூங்குறது இப்போ 5 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்குறதாலே பெரிய விஷயமா இருக்கு, சரிங்களா? தாமதம் அது மாதிரி வந்து லேட் நைட் போய் தூங்குறது, ரொம்ப
லேட்டாக பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 12 மணி 1 மணி 2 மணி கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு கல்விசார் செயல்திறன் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு எஜுகேஷனல் இதே வந்துட்டு அதை பற்றி அனலைஸ் பண்ணுறக்கூடிய அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸே வந்துட்டு இந்த பசங்களுக்கு இன்னைக்கு போயிடுச்சு. அதையும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உருவாகுதுங்கிறது இதை வந்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு பதிவுன்னு ஆசைப்படுறேன். திரும்ப திரும்ப சொல்லும்போது வந்து நீங்கள் தவறாக நினைக்காதீங்க. சமூகம் வந்து டோட்டலாக வந்துட்டு நான் ஆன்டி சோஷியல் மீடியா கிடையாது. அதாவது டோட்டலாக வந்துட்டு சோஷியல் மீடியா வெறுத்துட்டு போங்கன்னு சொல்றது கிடையாது. பொறுப்புடன் பயன்படுத்துங்கள். பொறுப்புடன் நீங்கள் வந்து நீங்கள் இளைஞர்களுக்கு வந்து சொல்கிறோம், பொறுப்புடன் பயன்படுத்துங்க. நண்பர்களோட வந்து நல்ல நட்புகளோட நீங்கள் தொடர்பு வைங்க. சமூக ஆதரவுகளை வந்துட்டு நீங்கள் இது பண்ணுங்க. உண்மை பொய்யை வந்துட்டு பிரிச்சறியக்கூடிய தன்மையை முதல்ல விளங்குங்க. எல்லாத்தையும் நீங்கள் பரப்பாதீங்க. கெட்டதெல்லாம் பரப்பாதீங்க. பார்க்கறதெல்லாம் நான் உண்மை நம்பாதீங்க. பொதுவான ஆர்வங்களை கொண்டவர்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறவங்களை, நல்ல மைண்ட் செட்டோட இருக்கவங்க கூட நீங்கள் வந்து உங்களை தொடர்பு அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணும், ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கும், உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டையும் தரும். சரிங்களா? ஸோ சமூகம் டோட்டலாக நம்ம சொல்றது வந்து சோஷியல் மீடியா டோட்டலாக விட்டுட்டு வாங்கன்னு சொல்றதில்ல. சோஷியல் மீடியாவை உங்களுடைய வாழ்க்கையினுடைய எஜமானனாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள். அதில் உங்களுடைய நோக்கங்களுக்கான நம்மளுடைய என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது ஒரு கருவியாக, ஒரு டூலாக தான் நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர அதை வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எஜமானனாக நம்ம ஆக்கிவிடக்கூடாது. சரிங்களா? நேரம் வீணாகிறது வந்துட்டு பொருளாதார இழப்பு மட்டும் கிடையாதுங்க. சரிங்களா? ஒரு நாளை வந்து ஒரு இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்துட்டு அந்த டைமில் வந்து என்னென்ன பண்ணலாம்னு ஏற்கனவே சொன்னேன். ஒரு புதிய மொழியை கற்றுக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு தொழில் திறமையை வளர்த்துக்கலாம், ஒரு சிறிய தொழில் ஆரம்பிக்கலாம், தொழில் சார்ந்த படிப்பை படிக்கலாம், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் படிக்கலாம். அந்த பசங்க வந்துட்டு நம்ம சொல்றது, இவங்க நம்ம எஜுகேஷன் லைன்ல இருக்கிறனால அந்த பசங்க அடிக்கடி நம்ம சொல்ற விஷயம் இதுதான். நீங்க அந்த டைம் வந்துட்டு ஒரு கோர்ஸ்ல, அதாவது நீங்க ஃப்ரீயாவே இருக்காதீங்க, ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் படிங்க. அது வந்து உங்களுடைய திறமையை வளர்க்கும். சரிங்களா? அது உங்களுக்கு வந்து பயன்படும். இன்னைக்கு நிறைய கோர்ஸ் வந்து ஃப்ரீயா ஆன்லைன்ல கோர்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. ஆன்லைன்ல போய் உட்காந்துட்டானே ஆட்டோமேட்டிக்கா அவன் அங்கிருந்து தள்ளிட்டு போகுது. நேரத்தை வந்துட்டு அவன் வந்து இப்போ எது நல்ல விஷயத்துக்காக ஃபோன் எடுத்தானாலே என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு கொண்டு போகிற அளவுக்காக தான் இன்னைக்கு வந்து மீடியா இருக்குது. அதனால கண்ட்ரோல் நம்ம கையில் இல்லாட்டி நிச்சயமாக நம்ம வந்து இதில் நஷ்டவாளிகளாக ஆகும். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து வெறும் டைம் மட்டும் கிடையாது, இது நம்முடைய எதிர்கால வாய்ப்புகளையும் வந்து வீணாக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை புரிஞ்சுக்கணும். நான் இன்னைக்கு பார்த்தேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஆனால் இந்த செய்தி வந்துட்டு மக்களுக்கு, அதாவது உங்களுக்கு இளைஞர்களுக்கு போய் சேரணும். அவங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியணும். இந்த டைம் நல்லபடியாக யூஸ் பண்ணுங்க அவங்களுக்கு தெரியணும். ஆக சோதர்களே, நம்ம வந்து திரும்ப வந்து நான் பாயிண்ட்டுக்கு வரேன். அதாவது அல்லாஹ் தஆலா நம்ம கொடுத்துட்டு இருக்க இந்த நேரம் இருக்கு பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு நேரம், ஒரு அமானத்து. இந்த அமானத்தை வந்து நாம் எப்படி யூஸ் பண்றோம்ங்கிற பொறுத்து தான் நமக்கு ரிசல்ட் இருக்கு. இந்த 3 ஹவர்ஸ்ல வந்து எக்ஸாம்ல என்ன எழுதுறோமோ அதை வச்சுதான் நம்மளுடைய வெற்றி தோல்வி இருக்கு. எக்ஸாம் ஹாலுக்கு தான் உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட வயது அப்படிதான். ஸ்டார்டிங் டைம் தெரியும் யாருக்கு, இன்னாருக்கு வந்து நம்ம எத்தனை மணிக்கு வந்துட்டு அது ஸ்டார்டிங் டைம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முடிவடைகிறதுக்கு பாருங்க, என்னைக்கு முடியும், எப்போ முடியுங்கிறது நம்ம கையில இல்லை. எந்த நேரத்தில் வேணாலும் முடியலாம். அதுவும் வந்து சீக்கிரம் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு, அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து 3rd ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் 20, செகண்ட் 20, அந்த 3rd இதுக்கு வந்தாச்சு இப்போ. சரிங்களா? கிட்டத்தட்ட வாழ்க்கையின் பிற்பகுதியில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ இருக்கக்கூடிய நேரத்தை, இன்னும் நம்ம இருக்கக்கூடிய இந்த நேரத்தை, எப்போ வேணாலும் முடியக்கூடிய இந்த நேரத்தை வந்து இவ்வளோ நாள் கிடைச்சிருக்கிறத வேஸ்ட் பண்ணியிருந்தா கூட இனிமேல் வரக்கூடிய காலத்தை எப்படி நாம் வந்து சிறந்த முறையில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வந்து வழிகாட்டிய அந்த முறைப்படி நடந்து எப்படி வந்துட்டு நம்ம இதன் மூலமாக அல்லாஹ் திருப்தி அடைவானோ அத்தகைய செயலை செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் மாறணும். இந்த இழப்புல இருந்து நம்ம வந்து வெளியில வரணும். அதுதான் நம்மை கடந்து கொண்டிருக்கிற, அதாவது நம்ம விட்டு கரைந்து கொண்டிருக்கிற அந்த காலத்தை நாம் சரியாக நாம் வந்து பயன்படுத்தாவிட்டால் நிச்சயமா நம்ம நஷ்டவாளியாகி விடுவோம் என்கிற இந்த இன்னல் இன்சான் ரஃபீ ஹுசன் அல்லாஹ் தஆலா சொல்றேன் இல்லையா, நிச்சயமா நஷ்டத்துல இருக்கிறான் ஒரு மனிதனும். அப்ப அந்த நஷ்டத்திலிருந்து நம்ம வெளிப்படுறதா இருந்தா, வெளியே அவுட் ஆகணும்னா, அதுல இருந்து அந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னா இந்த 4 விஷயத்தை நம்ம செய்யணும். ஈமான் கொண்டிருக்க வேண்டும், நல்ல அமல்களை செய்ய வேண்டும், அப்புறம் வந்து உண்மையின் பக்கமும் அப்புறம் பொறுமையின் பக்கமும் வந்து மக்களுக்கு வந்து தவாசா செஞ்சுட்டே இருக்கணும். ஒருத்தர் வந்துட்டு நம்ம வந்து இந்த தாவா விஷயங்கள் வந்து செஞ்சுட்டே இருக்கணும். தாவானா இப்படி மட்டும் கிடையாது, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி, சோசியல் மீடியா மூலமாக வந்து போதைக்கு எதிராக நீங்க ஒரு வார்த்தைக்கு போட்டீங்கன்னா கூட இன்னைக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா, ரொம்ப ஒரு கவலையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 8வது படிக்கிற பசங்க, 9வது படிக்கிற பசங்க, 10வது படிக்கிற பசங்கன்னு சொல்லிட்டு
இருக்கு. அந்த முதல் கொண்டு இன்னைக்கு போதையுடைய கலாச்சாரம் மாறி இருக்கு. இன்னைக்கு ரொம்ப வேதனையான ஒரு இது இருக்கு. இன்னைக்கு இது வந்து பிரைவேட் காலேஜ் ஸ்கூல்ஸ்ல மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் முதல் கொண்டு காசு இல்லாட்டி கூட அவன் என்ன பண்றான்னா, இன்னைக்கு ஒரு சர்வே ஒன்று நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழகத்துல. இன்னைக்கு வந்து மாணவர்கள் மத்தியில வந்துட்டு போதை பழக்கத்தை வந்துட்டு சார்பாக வந்து சில சர்வேகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கேள்விப்படும் போது அவர்கள் மூலமாக இது பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிறிய சிறிய வயதுடைய அந்த குழந்தைகள்லாம் வந்து அடிக்ட் ஆகி கிடக்குறானுங்க. அவர்களை வந்துட்டு எப்படின்னா பண்றாங்கன்னா, அம்மா அப்பா காசு கொடுக்கறதுன்னும் போது அவங்க சின்ன சின்ன வேலையை போய் செய்யறாங்க. அதாவது லேட் இதுல வேலை செஞ்சு அந்த போதை மருந்து வாங்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இருக்கக்கூடிய வேலைகளை என்ன வேலை இருந்தாலும் செய்யறேன், கஷ்டப்பட்டாத நான் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு கூட சம்பாதிக்கிறாங்கிற விஷயத்தெல்லாம் கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த போதையில கலாச்சாரத்துல மூழ்கிட்டு இருக்காங்க அந்த மக்களை எல்லாம் நம்ம வெளியாக்கணும். அப்ப நம்முடைய நேரத்தை நம்ம வந்து சரியான முறையில உபயோகப்படுத்தி நல்ல மக்களாக வாழ்ந்து அல்லாவுடைய திருப்பொருத்தத்தோடு வாழ்ந்து திருப்பொருத்தத்தோடு நம்ம மரணிச்சோம் சொன்னா தவஃபனா முஸ்லிமன் வல் ஹிக்னா பிஸ் சாலிஹீன், அல்லா எங்களை வந்து என்ன பண்ண ஒரு முஸ்லீமாக நம்ம மரணிக்கச்சை வல் ஹிக்னா பிஸ் சாலிஹீன், சாலின்களும் நாளை எழுப்பு அப்படிங்கிற அந்த துவாவோடு அந்த நாம் இதுவரைக்கும் நம்ம என்ன கேட்டோமோ அதை எதை பேசினோமோ அதை எனக்கும் உங்களுக்கும் ஆன ஒரு உபதேசமாக இருந்து அதன்படி நம்ம வந்து கேட்டது எதுபடி கேட்டோமோ அது நல்லவற்றை ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லா தாலா உங்களையும் என்னையும் ஆக்கியருவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். இன்ஷா இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரை ஆற்றுவதற்காக தமிழர் நல்வாழ்வு பேரவையின் மக்கள் தொடர்பு செயலாளர் சகோதரர் ஆசாத் அலி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுறது கேக்குதா? கேக்குது. ஓகே. முதலில் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்ய அருள் புரிந்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு புகழ் அனைத்தும். கரைந்து போகும் காலம் என்ற மிக அர்த்தமுள்ள நாம் அனைவரும் சிந்திக்க வைக்கும் தலைப்பில் அருமையான உரையை வழங்கிய சிறப்புரையாளர் சகோதரர் முபாரக் அலிகான் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பணி நெறிகளுக்கு மத்தியிலும் தங்களது விலை மதிப்பற்ற நேரத்தை ஒதுக்கி நமக்கு வாழ்வியல் விழிப்புணர்வு இந்த உரையை வழங்கியதற்கு மேலும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைத்த சகோதரர் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும் அழகிய குரானை ஓதிய சிறுமி ஆயிஷா ஷேக் ஃபரீத் அவர்களுக்கும் வரவேற்பை வழங்கிய சகோதரர் அப்துல் பாஷா பாய் அவர்களுக்கும். கேக்குதா? அபு ஹுதைஃபா ஆளு சிறுமி கிடையாது. ஓகே அபு ஹுதைஃபா அவர்களுக்கும் வரவேற்பை வழங்கிய சகோதரா அப்துல் காதர் பாஷா பாய் அவர்களுக்கும் எங்கள் தலைவர் தலைமை தாங்கிய எங்கள் தலைவர் அமீர் ஷா பாய் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக இந்த நிகழ்ச்சிகள் இணைந்து இதை ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக மாற்றிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்று நாம் கேட்ட உரையில் இருந்து நாம் அனைவரும் நம்ம தலைவர் பேரு அமீர் ஷா இல்ல மைதீன் ஷா. நம்ம தலைவர் பேரு மைதீன் ஷா. நல்லது கெற்று நமது வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.